யாவும் தலைவணங்கி ஜெபம் செய்ய கிடவும். பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி. உடைய திருப்பிரசனம் எங்களை ஆட்கொண்டு மட்டும் காத்து நடத்தினவர். இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே முக நன்றியோடு துதி ஆராதனையும் ஸ்தோத்திரமும் நன்றியின் காணிக்கைகளை உங்களுடைய பாதத்திலே படைக்கவும் தந்ததற்காக உங்களுடைய சபைக்காக நன்றி. சபையிலே நீர் தலைவராக இருந்து எங்களை ஆட்கொண்டு நடத்துகிற அற்புதமான உங்களுடைய வழிநடத்துதலுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளையும் அப்படியே நாங்கள் ஏற்ற விதமாக உண்மை தொழுது கொள்ள ஆராதிக்க உங்களுடைய வார்த்தை சபையிலே விளங்க இந்த கூட்டத்தை ஆராதனையை உங்களுடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்கிறோம். உங்களுடைய திருநாமத்தை மையப்படுத்தும் நாங்கள் எல்லோரும் ஏகோபித்து உண்மை துதித்து ஆராதித்து நம்முடைய சமூகத்தை உங்களுடைய சபையிலே கண்டு போற்றி மகிழ உதவி செய்கிறாங்க. யாவரையும் ஆசீர்வதித்து ஒன்ற கட்டியலும் நாமத்தை சபையிலே மையப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நாம் தயவுசெய்து உட்காருவோம். ஹல்லேலூயா. நாம் முதலாவது பாடலாக பாடல் எண் 140 நாம் பாடுவோம். பாடல் எண் 140. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன் என்ற பாடலை நம் நன்றியுள்ளத்தோடு இம்மட்டும் இந்த நாள் வரை நமக்கு நன்மை செய்து நம்மை பாதுகாத்து நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி ஆராதனை செய்து இந்த பாடலை நாம் பாடுவோம். என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா, எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம், ஆச்சரியம்தானே. இது ஆச்சரியம், ஆச்சரியம்தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம்தானே. இது அதிசயம், அதிசயம்தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரமக்குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. சித்தம் போல என்னை நடத்துமே, சித்தம் போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன்.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது சரணத்தில் பார்க்குறோம், நம்ம ஆண்டவர் காலைதோறும் தம்முடைய புதிய கிருபையினால் தந்து நம்மை ஆதரிக்கிற நம்முடைய அன்பின் ஆண்டவர். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை புதிய வழிகளில் நடக்க செய்கிற நம்முடைய ஆண்டவர். கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்பது என்று எப்பொழுதுமே அது பழைய வாழ்க்கையாகவோ போர் அடிக்கிற வாழ்க்கை கிடையாது. எப்பயுமே அது புதிய வழியில் கர்த்தர் நம்மை நடத்தி புதிய கிருபைகளை தந்து ஆதரித்து நம்மை சந்தோஷமாக சமாதானமாக நடத்த ஆண்டவர் நமக்கு அன்பின் தெய்வமாய் நம்மளோடு நடத்தி வருகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை உணர்ந்தவர்களாய் அந்த இரண்டாவது வரியை மீண்டுமாய் பாடலாம். எல்லோரும் சேர்ந்து சத்தமாய், ஆண்டவர் புதிய கிருபையை பெற்றிருந்த நாம் எப்பொழுதும் அமைதியாக இருக்க இயலாது. அப்படி சத்தமாய் ஆண்டவரை உயர்த்தி உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். புதிய கிருபையா என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே, புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம் ஆச்சரியம்தானே, இது ஆச்சரியம் ஆச்சரியம்தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன், நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக 374வது பாடலை பாடுவோம். 374. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் நம்முடைய சுத்த ஜோதி, அவரை நம் உள்ளத்தில் வருமாறு நம் பரிசுத்தம் வாஞ்சிக்கும் வண்ணமாக அவரை நம் இதயத்தில் வரவேற்கிற ஒரு வண்ணமாக உள்ள ஒரு பாடல். அதை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை நாம் பாடுவோம். கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, ரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ, மீன் கேட்டால் பாம்பை அருள்வார் உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாதோர் கூட செய்திடார் நற்பீரானாலும் அருள்வார், பொல்லாதோர் கூட செய்திடார் நற்பீரானாலும் அருள்வார். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ, அருவியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணா உள் அலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை, யாரும் காணா
ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவன் எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவ எல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்தீடும் சுத்த ஜோதியே அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ அரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. ஹல்லேலூயா. 677வது பாடலை நாம் பாடுவோம். விசுவாசம் என்பது நமக்கு உயிர் மூச்சை போல, அதுதான் நமக்கு ஜீவன். அப்படிப்பட்ட ஜீவனை பெற்ற நாம் விசுவாசி அவன் என்றும் பதறான் என்ற இந்த பாடலை வழியிலே உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம். விசுவாசி அவன் என்றும் பதறான். விசுவாசி அவன் என்றும் பதறான் விசுவாசி அவன் என்றும் பதறான் அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு ஆபத்தை கண்டென்றும் அஞ்சான் அசையாத விசுவாசம் கொள்வான் இசையோடு இயேசுவை புகழ்வான் விசுவாசி அவன் என்றும் பதறான் விசுவாசி அவன் என்றும் பதறான் ஆபிரகாம் விசுவாசித்தான் ஈசாக்கை பலியாக படைத்திட்டானே ஆபிரகாம் விசுவாசித்தான் ஈசாக்கை பலியாக படைத்திட்டானே மரித்தாலும் விசுவாசி பிழைத்திடுவான் மறியாமலும் என்றும் வாழ்ந்திடுவான் மரித்தாலும் விசுவாசி பிழைத்திடுவான் மறியாமலும் என்றும் வாழ்ந்திடுவான் விசுவாசி அவன் என்றும் பதறான் விசுவாசி அவன் என்றும் பதறான் அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு ஆபத்தை கண்டென்றும் அஞ்சான் அசையாத விசுவாசம் கொள்வான் இசையோடு இயேசுவை புகழ்வான் அசையாத விசுவாசம் கொள்வான் இசையோடு இயேசுவை புகழ்வான் விசுவாசி அவன் என்றும் பதறான் விசுவாசி அவன் என்றும் பதறான் விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் வெற்றியுடன் என்றும் வாழ்ந்திடலாம் விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் வெற்றியுடன் என்றும் வாழ்ந்திடலாம் பாவம் நம்மை மேற்கொள்ளாமல் பரநீந்து ஆவியால் காத்திடும்
அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு. ஆபத்தை கண்டென்றும் அஞ்சான், அசையாத விசுவாசம் கொள்வான், இசையோடு இயேசுவை புகழ்வான். விசுவாசி அவன் என்றும் பதறான், விசுவாசி அவன் என்றும் பதறான். போராட்டம் இன்று வந்திட்டாலும் இயேசுவில் நின்று நிலைத்திடுவேன். போராட்டம் இன்று வந்திட்டாலும் இயேசுவில் நின்று நிலைத்திடுவேன். விசுவாசத்தால் நான் பிழைத்திடுவேன், விசுவாசத்தால் நான் பிழைத்திடுவேன். நம்பும் என் தேவனை நான் அறிவேன், நம்பும் என் தேவனை நான் அறிவேன். விசுவாசி அவன் என்றும் பதறான், விசுவாசி அவன் என்றும் பதறான். அவன் அங்கூரம் இயேசுவில் உண்டு. ஆபத்தை கண்டென்றும் அஞ்சான், அசையாத விசுவாசம் கொள்வான், ஏனோடு இயேசுவை புகழ்வான். அசையாத விசுவாசம் கொள்வான், இசையோடு இயேசுவை புகழ்வான். விசுவாசி அவன் என்றும் பதறான், விசுவாசி அவன் என்றும் பதறான். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நின்று நம்ம இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ்வதற்கும் இந்த விசுவாசத்தை ஓட்டத்தை ஓடுவதற்கும் நம்மை அழைத்த நம்முடைய ஆண்டவர், நம்முடைய நற்கிரையை தொடங்கின நம்முடைய ஆண்டவர், நாம் அதை கிறிஸ்துவர் நாள் வரும் மட்டும் அதை முடிக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் நம்ம இம்மட்டும் நடத்தி எத்தனையோ காரியங்களில் நம்ம வீழ்ந்திருந்தாலும் அதை தூக்கி எடுத்து நம்மை செவ்வைப்படுத்தி சீர்படுத்தி நம்மை மட்டும் நடத்தி வருகிற நம்முடைய ஆண்டவரை எல்லோரும் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க கிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் ஏ குட்னஸ் லார்ட். அப்பா இம்மட்டும் எங்களை கைவிடாது நடத்த நம்முடைய கிருபைகளுக்காக நன்றி 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 ஆண்டவரே. நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லையே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ எண்ணற்ற வாக்குத்தத்தங்களை எங்களுக்காக நீங்கள் கொடுத்து அப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களை தேற்றி நடத்துகிறீங்களே, அதற்காக நன்றி. உங்களுடைய கிருபை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தரீங்களே, நன்றி ஆண்டவரே. புதிய கிருபையை தந்து எங்களை ஆதரித்து வருகிற எங்கள் அன்புள்ள தகப்பனாக இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை நேசிப்பதற்கு நன்மை ஒன்றும் எதுவும் இல்லாத பட்சத்திலையும் ஆண்டவரே நீர் எங்களை நேசித்து ஆண்டவரே நீர் எங்களை முதலாவது நேசித்து அன்பு கூர்ந்து எங்களை ஈர்த்து கொண்டீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த அன்பிற்கு ஒப்பாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. இம்மட்டும் எங்களை நடத்தினதுக்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் யூ ஃபாதர். எங்களை ஒருபோதும் கைவிடாத ஆண்டவர், எங்களை ஒருபோதும் எப்பொழுதும் எங்களை மனதில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, உள்ளங்கையில் எங்களை வரைஞ்சு வச்சிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீங்கள் அன்போடு எங்களுக்காக திட்டம் தீட்டுகிறீங்களே, அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் எங்களுக்காக திட்டம் தீட்டி வச்சிருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. எல்லாமே எங்கள் நன்மைக்கு என்று அறிஞ்சிருக்கிறோமே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று அறிந்திருக்கிறோம், அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. எங்கள் கிறிஸ்துவர் நாள் வரும் மட்டும் ஆண்டவரே எங்களை நற்கிரையை தொடங்கின நீர் ஆண்டவரே, அதை முடிக்க வல்லவராக இருக்கிறீங்கப்பா, அதை முடிப்பீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. குற்றமற்றவர்களாக இயேசுக்கு முன்பாக நாங்கள் நிற்கும்படியாய் எங்களை மாற்றுவீங்களே, அதற்காக நன்றி நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட். உங்களுடைய அன்பிற்காக நன்றி, உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ. நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. நன்மை ஏதும் ஒன்றும் நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மை நேசித்தாரே. அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். நம் தேவன் அன்புள்ளவர், நம் தேவன் பரிசுத்தர், நம் தேவன் நீதிபரர். நமக்காக ஜீவன் தந்த இயேசு அவரே, நமக்காக ஜீவன் தந்த
இயேசு அவரே. நம்ம எல்லோரும் சுருக்கமாய் ஆண்டவரை துதிக்கிடுவோம். ஏசாயா 5வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்திலே படிக்கிறது போல, இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. இதிலே நாம் படிக்கிறது போல, ஆண்டவர் நம்மை மீட்டு ரட்சித்து இந்த திராட்சை செடிகளை அவருடைய அந்த தோட்டத்திலே அவர் நாட்டினது போல நம்மையும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல திராட்சை செடியாய் வளர்ந்து கனி கொடுக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இதில் அவர் நாம் படிக்கிறது போல அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார் என்பது போல தேவன் அதற்கேற்ற எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு நம்மிடத்திலே அவர் காத்திருந்து நாம் நல்ல பழங்களை கொடுப்போம் என்று அவர் காத்திருக்கிறார். ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது என்பது போல நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும்போது அது தேவனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கிற ஒன்றாக மாறிவிடும். மேலும் நாம் படிக்கும்போது அந்த 4வது வசனத்திலே, நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் என்று அவர் கேட்பது போல, அவ்வளவு நான் என்னுடைய மேக்சிமம் எஃபர்ட்டையும் கொடுத்து நாம் வேதத்திலே படிக்கிறது போல அவர் தன்னையே நமக்காக தந்தார் என்பது போல அவர் முழுவதுமாய் நமக்காக தந்து நம்மிடத்திலே கனி வரும் என்று அவர் காத்திருந்தார். ஆனால் அந்த திராட்சை செடி கசப்பான பழங்களை தந்தது போல நாமும் ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் வாழ்கிற ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கிற ஒரு பகுதியாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது தேவன் நமக்கு அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அநேக அவருடைய அன்பை விளங்கும்படியாக செய்திருக்கிறார். அவருடைய கிருபையை தருகிறார். நல்ல அவருடைய பேழைக்குள்ளாக நம்மை வைத்து பாதுகாக்கிற ஒரு சபையை தருகிறார். அங்கே அவரை குறித்த அநேக வெளிச்சங்களை நமக்கு தருகிறார். அவருடைய பாதையை காட்டுகிறார். நல்ல பரிசுத்தவான்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் நாம் நம்முடைய பரலோக பொக்கிஷங்களே எத்தனையோ விலையேற்றப்பெற்ற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையையும் அவருடைய சுதந்திரத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அநேக காரியங்களை நாம் நல்ல கனிகளை தர வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கைக்கென்று செய்திருக்கிறார். ஆனால் நாம் அப்படிப்பட்ட காரியங்களை மிக கவனமாக இருந்து அதிலே தேவன் காத்திருப்பது போல முடிவிலே நாம் அவருக்கு நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆவலாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் அவர் கொடுத்த இந்த ஏதுகரங்களை அதை சரியாக பயன்படுத்தாமல் நாம் பார்க்கறது போல அதெல்லாம் காலின் கீழ் போட்டு மிதிப்பது போலையோ அதை குறித்து மிக மெத்தனமாக இருக்கிற ஒரு காரியம் என்று வரும்போது தேவன் அதற்கு நாம் இந்த அதிகாரத்திலே பின்பகுதியிலே நாம் படிக்கும்போது 5வது அதிகாரத்திலே தேவன் அதை குறித்து ஒரு நியாயத்தீர்ப்பை சொல்லுகிறார். இப்போது நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்த்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும். அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதனால் முட்செடியும் நெரிஞ்சலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நியாயத்தீர்ப்பு கண்டிப்பாக தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை காலின் கீழ் போட்டு மிதிப்பது போலவோ அதை குறித்து கவனமில்லாமல் மெத்தனமாக இருப்பது போலவோ நாம் ஒரு புதிய ஏற்பாட்டிலே படிக்கிறது போல இந்த தோட்டத்தோடு சேர்ந்து களைகளும் வளர்ந்திருக்கிறது, இதில் கனி இல்லை, எனவே நாம் இதை அழித்து போடுவோமா என்று கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் நாம் அவகாசம் கொடுப்போம் என்பது போல இயேசு நமக்காக பரிந்து பேசி இன்னும் ஒரு சந்தர்ப்பம், இன்னும் ஒரு வாய்ப்பு என்று நமக்காக அவர்
ஒரு காத்திருக்கிறார் என்று சொல்லும்போது அவர் உடனடியாக நியாய தீர்ப்பை நிறைவேற்ற வரவில்லை. அவர் காத்திருந்து பொறுமையாக அதிலே கனி நல்ல பழங்கள் வர வேண்டுமே என்று ஆவலாய் பொறுமையாய் காத்திருக்கிறார். ஆனால் அப்படி இருக்கிற அவருடைய பொறுமையையும் குணப்படும்படியாக நம்மை ஏவுகிற அவருடைய தேவ தயவையும் அதை ரட்சிப்புக்கு ஏதுவாக நாம் பயன்படுத்தாமல் அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்து நாம் அதை மேலும் மேலும் அதை பயன்படுத்தி நம்முடைய ஒரு கசப்பான பழங்களை கொடுப்பது போன்ற ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்கும்போது ஒரு நாள் இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த நியாயத்தீர்ப்பு என்பது நேரிடும். அந்த நியாயத்தீர்ப்பு அதற்கு பின்பாக நாம் அந்த ஏசா செய்தது போல அவன் அழுது மனம் திரும்பியும் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது போல மனம் திரும்புவதற்கே ஏதுவில்லாத ஒரு நாள் என்று வரும்போது நாம் அந்த நியாயத்தீர்ப்புக்கு உள்ளவர்களாக நாம் மாறிவிடுவோம். அந்த நியாயத்தீர்ப்பு என்பது உலகத்தின் முடிவிலே நடைபெறும். சில வேளைகளில் சில காரியங்களுக்கு தேவன் இந்த பூமியிலே அப்படிப்பட்ட ஒரு நியாயத்தீர்ப்பை அவர் செய்கிற ஒரு நீதிபரராக இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கும் போது அதை நாம் ஒரு நாளும் அட்வான்டேஜாக எடுக்காமல் அதில் நாம் தேவன் நமக்கென்று கொடுத்த அந்த பகுதியை நாம் முழுவதுமாய் சொந்தமாக்க கொண்டவர்களாக சங்கீதத்திலே நாம் படிக்கிறது போல தன் காலத்தில் தன் கனியை தந்து என்பது போன்று நாம் தேவனுக்கு அவரோடு இசைந்து நாம் அப்படிப்பட்ட ஒரு கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் எல்லோரும் பெரும்படியாகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மேலுமாக இதை குறித்து நாம் பார்க்கும்போது உன்னத பாட்டிலே 6வது அதிகாரம், உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே தேவன் நமக்கென்று கொடுத்த அந்த இருதயத்திலே இருக்கிற நம்முடைய அந்த திராட்சை தோட்டம், அப்படிப்பட்ட அந்த நாம் ரட்சிப்படைந்து புதிய மனிதனாக மாறின பிறகு தேவன் நமக்கென்று ஏற்படுத்தி கொடுத்த அந்த தோட்டத்தை பற்றி கூறும்போது இந்த 4வது அதிகாரம் 12வது வசனத்திலே, என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோட்டத்தை தேவன் கொடுத்து அதை நாம் அடைக்கப்பட்ட ஒரு தோட்டமாக, மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட ஒரு கிணறுமாய் இருக்கிற ஒரு நல்ல பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்போடு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தோட்டத்திலே நல்ல தோட்டமாக பராமரித்து வருகிற வாழ்க்கையிலே சில வேளைகளிலே அந்த தோட்டத்துக்குள்ளாக ஒரு அழிவு ஏற்படுகிறது போல, அந்த தோட்டத்தின் நல்ல பண்புகளை அது நாசம் செய்து போகிறது போல வருகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் அந்த 2வது அதிகாரத்திலே 15வது வசனத்திலே படிக்கிறது போல, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளும் சிறு நரிகளும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அநேக வேளைகளிலே தேவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளாக நடத்தி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய கனி வருவதற்கு முன்பாக ஒரு பூவும் பிஞ்சும் என்ற அந்த ஒரு நிலையில் இருக்கும்போதே இது போன்ற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சிறு நரி குழிநரி என்பது போல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த பூவும் பிஞ்சும் என்று இருக்கிற அந்த பகுதி முழுமையாக ஒரு கனியாக மாறாதபடி இவை எல்லாம் ஒரு சிறு சிறு விஷயங்களாக மெல்ல நுழைந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சேதத்தை ஏற்படுத்துகிற ஒரு பகுதியாக மாறிவிடும். அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் என்பது அநேக வேளைகளில் நான் ஒன்றும் பெரிய விபச்சாரம் செய்யவில்லையே, நான் ஒன்றும் பெரிய கொலை செய்யவில்லையே, அப்படி என்று ஒரு பெரிய காரியங்களாக இருப்பது போல இருக்காது. அநேக வேளைகளில் சின்ன விஷயங்களாக இருக்கும். சின்ன ஒரு ரெகுலராய் செய்கிற ஒரு சாதாரணமாய் செய்கிற ஒரு பகுதி அல்லது ஒரு சிறிய பாலிய மோகம் என்பது கூட ஒரு சின்ன விஷயமாக தான் உள்ளே நுழைகிறது போல இருக்கும். ஒரு கோபம், எரிச்சல், பகை என்பது கூட ஒரு சிறிய ஒரு சாதாரணமாக நுழைவது போல தான் இருக்கும். இதெல்லாம் என்ன தவறு இருக்கிறது? ஒருவர் அநீதி செய்தால் நான் அதற்காக கொஞ்சம் அதை நான் மனதிலே வைத்து என்னுடைய மனதை என்பது போல மெல்ல மெல்லமாக ஸ்டார்ட் ஆகிறது. அந்த கோபம் எரிச்சலாக மாறி பெரிய ஒரு பகையாக மாறுகிறதை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும். எனவே அப்படிப்பட்ட சின்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது இதெல்லாம் சாதாரணமான விஷயம் என்று இருக்கிற ஒரு பகுதி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க ஆரம்பிக்கிற அந்த பூவும் பிஞ்சும் என்ற நிலையிலேயே நம்முடைய கனி என்பது மலர்ந்து விடாமல் அங்கேயே அதை அழித்து போடுகிற ஒரு பகுதியாக மாறிவிடும். இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன காரியங்கள் என்பதை பார்ப்பதற்கு நமக்கு அதிகமான தேவனுடைய வெளிச்சம் என்பது வேண்டும். ஒரு எக்ஸ்ரே ஸ்கேன் என்று பார்க்கும்போது அதில் சில காரியங்கள் புலப்படும். ஆனால் அதிலே புலப்படாத விஷயங்களை பார்ப்பதற்கு சிடி ஸ்கேன் என்று ஒன்றை எடுக்க சொல்லுவார்கள். அதிலேயும் சில அதிகமான காரியங்கள் புலப்படும். ஆனால் அதை காட்டிலும் மேலான விஷயங்கள் புலப்பட வேண்டுமென்றால் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து வாருங்கள் என்று சொல்லுவார்கள். அதுபோன்ற அதிகமான தேவனுடைய வெளிச்சத்தை தேவனோடு நடந்து பழகும்போது இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார்.
அது போன்ற ஒரு பகுதி என்று இருக்கும்போது அப்படி காண்கிற காரியங்களை நாம் தேவனிடத்தில் சென்று அந்த கனி என்பது நாம உண்டாக்குகிற ஒரு கனி என்பது அல்ல, அது தேவன் கொடுக்கிற ஆவிக்குரிய கனி. எனவே அப்படிப்பட்ட காரியங்களை நாம் தேவனிடத்திலே சென்று அவருடைய உதவியை கேட்டு அவருடைய பலத்தால் தான் நாம் அந்த சின்ன சின்ன காரியங்களை அழித்து போட்டு தேவனுடைய பரிசுத்தாவின் பலத்தை பெற்று நாம் அதிலே ஒரு அந்த வெளிச்சம் தருகிற அந்த பகுதியிலே மேற்கொண்டு நாம் முழுவதுமாக கனி தருகிறவர்களாக அந்த ஆவிக்குரிய கனிகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக நாம் மாற முடியும். மேலும் அந்த சின்ன சின்ன காரியங்களை குறித்து நாம் லூக்கா 16வது அதிகாரத்திலே படிக்கும்போது, லூக்கா 16வது அதிகாரம் 10வது வசனத்திலே, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான், கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான் என்று படிக்கிறது போல, அந்த காரியங்களெல்லாம் மிக கொஞ்சமான ஒரு பகுதியாக வரும்போதே அதை வெளிச்சமற்ற நிலையிலேயோ அல்லது இதெல்லாம் என்ன செய்ய போகிறது, இது அன்றாடம் செய்கிற காரியங்கள் தானே, இதெல்லாம் உலக வழக்கப்படி ஒன்றும் தவறில்லையே என்பது போல ஒரு அந்த கொஞ்ச பகுதியிலே ஒரு உண்மையில்லாத நிலை என்று இருக்கும்போது, கொஞ்ச பகுதியிலே ஒரு அநீதி என்ற நிலை என்று இருக்கும்போது, அநேகம் என்ற ஒரு பகுதி வரும்போதோ ஒரு பெரிய சோதனை என்று வரும்போதோ அங்கே நாம் அதிலையும் உண்மை உள்ளவர்களாக அதிலையும் நீதி உள்ளவர்களாக இருக்கிற இயல்பு பலன் இல்லாமல் அதிலையும் நாம் வீழ்ச்சியடைகிற ஒரு நிலைக்கு நம்மை மாற்றிவிடும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கனி கொடுக்கிற ஜீவியத்தை தடுக்கிற இந்த கொஞ்ச பகுதியிலே நாம் தேவனுடைய வெளிச்சத்தை பெற்று அவருடைய பலனை பெற்று அந்த பகுதிகளிலே நாம் உண்மையான கனி கொடுக்கிறவர்களாக மாறும்படியாக நாம் அனுதினமும் தேவனுடைய வெளிச்சத்துக்கு முன்பாக நின்று நம்மை நிதானித்து அப்படிப்பட்ட அந்த பகுதிகளை தேவனுக்கு முன்பாக சரி செய்து அவருடைய பலனை பெற்று வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். நாம் ஒரு ஆயத்தமான மணவாட்டியாக தேவன் நம்மை அழைக்கும்போது கரைதிரையற்ற ஒரு பகுதியாக நம்மை மாறும்படியாகவே தேவன் வாஞ்சிக்கிறார். அப்படிப்பட்ட கரை என்பது அதை ஆங்கிலத்திலே ஒரு ஸ்பாட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்பாட் என்பது கரை என்பது ஒரு மிக சின்ன ஒரு புள்ளி போல தோன்றுகிற ஒரு பகுதி. அதை கூட அவர் சுத்தம் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அழைப்பையே அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட சிறு பகுதிகளிலே நாம் தேவனுக்கு முன்பாக நின்று நம்மை கழுவி வாழும்போது தேவன் நம்மை அந்த அழைத்த அந்த உயர்வான ஆயத்தமுள்ள மணவாட்டியாக கரைதிரையற்ற ஒரு சபையாக மாறுகிறவர்களாக நம் ஒவ்வொருவரையும் தேவன் மாற்ற முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு மாற்றமுள்ள அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அழைப்பை பெற்ற நாம் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட சிறு சிறு பகுதிகளை தேவனுடைய வெளிச்சத்துக்கு முன்பாக நின்று அதை அவருடைய பார்வையிலே நாம் கண்டவர்களாக அதை அவருக்கு முன்பாக சென்று சரி செய்து அவருடைய பலனை பெற்று நாம் அப்படிப்பட்ட சின்ன பகுதிகளையும் மேற்கொண்டு ஒரு கரைதிரையற்ற ஒரு மணவாட்டியாக ஆயத்தப்படும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் யாவரும் சுதந்திரித்து அப்படி வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நான் கேட்ட வார்த்தைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இது போன்ற ஒரு உணர்வுள்ள ஒரு பகுதியை தான் நாம் சத்தியம் என்று சொல்ல வேண்டும். சத்தியம் என்று சொல்வது வாசிக்கிற வசனம் எல்லாம் அல்லது ஒரு டாக்டரின் உபதேசத்தை சத்தியம் என்று சொல்ல இயலாது. ஆகவே ஒரு ஒரு தேவனுடைய வார்த்தையிலே தேர் இஸ் அ சென்ஸ், அங்கே ஒரு உணர்வு இருக்க வேண்டும், அதில் ஒரு ஜீவன் இருக்க வேண்டும், அதில் ஒரு மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு பேர் சத்தியம். அது தாவீது அவன் மோசேவுக்கு வரும்பொழுது அவன் பிரமாணங்களோடு வந்தான் என்று எழுதியிருக்கிறது. ஹி பிராட் த ஒன்லி கமாண்ட்மெண்ட், கற்பனைகளை அவன் கொண்டு வந்தான். பட் ஜீசஸ் என்ன வித்தியாசம் என்றால் கிருபையை கொண்டு வந்தார். தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங், மிக முக்கியமானது. அது பரத்திற்குரிய ஒன்று. வி டோன்ட் ஹேவ், அதை நாம் பெறவில்லை. ஹி பிராட் இட், அதை கொண்டு வந்தார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது அனைத்துமே இரக்கம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கும். நமக்கோ இந்த ஹெல்பிங் ஹேண்ட், உதவிக்கரம் நீட்டுகிற அந்த கிருபை என்று எபிரேயர் 4 வாசிக்கிறோம். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை இயேசு நமக்கு தருகிறார். எனவே ஹி ஹெல்ப் அஸ் என்பது முதலாவது. தேர்ஃபோர் ஹி சேஸ், நீங்கள் கிருபையை நீங்கள் பெற்றிருக்கிறபடினாலே நீங்கள் ஏற்ற சமயத்தில் உள்ள சகாயம் செய்யும் அந்த கிருபையை பெற்று நீங்களும் அவரை போல முந்தின வசனத்தில் வாசிக்கிறதே போல் இயேசு அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாது இருக்கிறதே போல் நீங்கள் வாழ முடியும் என்பதுதான். ஆகவே ஹி பிராட் கிரேஸ் த ட்ரூத். சத்தியம் என்று சொல்வது முதலில் நான் சொன்னதே போலவே தேர்ஸ் அ சென்ஸ் தேர். அந்த வார்த்தையில் ஒரு மனம் திரும்புதல் வேண்டும், அதில் ஒரு திருந்துதல் வேண்டும், அதில் அவன் உதவி பெற்று
அதை கை கொண்டு வந்திருக்கிற வேண்டும். கைக்கொள்ளுதல் என்ற இடம் வரும்பொழுதுதான் அதே வேத வாக்கியம்தான் இப்பொழுது கைக்கொள்கின்ற இடம் என்று சொல்வது. நியாயப்பிரமாணம் நிறைவேறுகின்ற ஒரு இடத்தை இயேசு பெருமான் சொன்னார். எதை அவர் நிறைவேறுகிறது? நியாயப்பிரமாணத்தில் கேட்டீர்களே விபச்சாரம் செய்யாதிருப்பீர்களா என்று கேட்டீர்கள் அல்லவா? தட்ஸ் ரைட். நான் இப்பொழுது நியாயப்பிரமாணம் அழிக்க வரவில்லை, நியாயப்பிரமாணம் நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது எங்கே அதை நிறைவேற்றி அவர் முடித்தார்? இந்த ஹார்ட், இருதயத்திலே அதை நிறைவேற்றி முடித்தார். எவ்ரிதிங் ரிவால்வர் அரவுண்ட் த ஹார்ட். உங்களுடைய இருதயத்தை தான் சுற்றி சுற்றி வருகிறது. உங்களுடைய இருதயத்திலே கோபம் கொண்டால், உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் விசித்தனம் கொண்டால் என்று சொல்லும் பொழுது he brought the fulfillment, நிறைவேறுதலை கொண்டு வந்தார். that is the truth. ஒரு வாசிக்கிற வசனத்தை விளங்கி கொண்டேன் என்று சொல்லுகிற ஞானிகளுக்கு அல்ல, தன்னுடைய இருதயத்திலே அந்த பாடகர்களுக்கு தான் உணர்வுள்ள இருதயத்தை தந்து பரலோக ராஜ்யத்தை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். யார் அவர்கள்? அவர்கள் புத்தியுள்ள ஞானிகள் அல்ல, பெரிய அவர்கள் அந்த ஞானி அந்த வேதபாரர்களை போன்ற கற்றவர்கள் என்றெல்லாம் இல்லை. பியூர் ஹார்ட், நல்ல இருதயம் கொண்டவர்கள். ஆகவே புதிய ஏற்பாட்டில் உள்ள பெரிய ரகசியம் என்னவென்று சொன்னால், பிதாவே நீர் இந்த பாடல்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு சித்தம் கொண்டீர். ஏனென்றால் இவர்கள் நாட் பிரில்லியன்ட், பெரிய புத்தி உள்ளவர்களாக இருக்கக்கூடிய அறிவை வைத்து வாழ்கின்றவர்கள் அல்ல. பிரமாணங்களை வைத்திருந்தவர்கள் வேதபாரர்கள். ஒன்று நாளும் அவர்கள் ஒரு சுண்டு விரலை வைத்து கூட மற்றவர்களுக்கு போதிப்பார்கள். அது 1000 பேருக்கு போதிப்பார், பயமாக கூட இருக்கும். அவ்வளவு பெரிய நடுக்கத்தை, அவர் காண்டம்னேஷனை அங்கே அக்கனைக்குள்ளாக தீர்க்கின்ற அந்த வார்த்தை என்று சொல்வது என்னவென்று சொன்னால், மற்றொரு மீது சுமையை கொண்டு வந்து வைப்பார், பெரும் சுமையை. அவர்களுடைய பேச்சை கேட்டால் நமக்கே ஒரு சுமையாய்த்தான் இருக்கும், அல்லாமல் விடுதலை அது ஒன்றும் தருவதில்லை. சுமையை தூக்கி வைத்துவிட்டு தாங்கள் கை கொள்ளாமல் இருக்கிறார்களே, அதுதான் கமாண்ட்மெண்ட், கட்டளை. தான் கை கொண்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவன் he will teach them, அவர்களுக்கு போதிப்பான். நாட் திஸ் வே, இந்த வழி அல்ல, தட் வே, அந்த வழியில் வாருங்கள், நான் சென்ற பாதை இதுதான், இங்கே வாருங்கள் என்றெல்லாம் சொல்வதற்கு அவனுக்கு ஏராளமான கிருபை பொருந்திய அந்த சத்தியம் அவனுக்குள் கிரியை செய்கிறபடினாலே அவர்களை அவன் உதவி செய்ய முடியும். வெறும் பிரமாணங்களை வைத்திருக்கிறவன், பெரும் தன்னுடைய கொள்கையை கொண்ட ஒரு மனுஷன், வெறும் தன்னுடைய ஏராளமான கேசட் போட்டிருக்கிறேன், நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறேன், ஏராளமான யூடியூப்பில் பாருங்கள் நான் பேசியிருக்கிறேன் என்பது அல்ல. யூஸ்ஃபுல் திங், அது பிரயோஜனம் இருப்பது இல்லை. அது சத்தியமாக இருக்க வேண்டும். எது சத்தியம்? தேர் இஸ் அ சென்ஸ், அங்கே உணர்வுள்ள இருதயம் கொண்டவன், அதை அவன் கைக்கொள்ள முயற்சித்தவன், அதை கைக்கொண்டு அவன் அதை வாழ்ந்து அவன் இப்பொழுது அவன் மற்றவர்களுக்கு போதிக்கிறான் என்று சொன்னால் சத்தியத்தை போதிப்பான். இல்லை என்றால் வெறும் வார்த்தையைத்தான் பேசிக்கொண்டே தெரிய வேண்டியிருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கே கூட, உங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கோ அல்லது சொந்த உறவினர்களுக்கோ கூட யூ கேனாட் பிரிங் அவுட் த ட்ரூத், சத்தியத்தை கொண்டு வந்து பேசிவிட இயலாது. வெறும் வார்த்தை இப்படி இருக்கிறது, வார்த்தை அப்படி இருக்கிறது, வசனம் இப்படி சொல்லுகிறது என்று பேசிக்கொண்டே இருப்பீர்களே அல்லாமல் ஒரு காலமும் அவர்கள் கை கொண்டு வாழ்வர்களாக அவர்கள் இருந்துவிட மாட்டார்கள். ஆகவே நாம் சபையிலே கேட்கின்ற வார்த்தைகள் அனைத்துமே என்னவென்று சொன்னால் ட்ரூத், சத்தியம். எப்படி சத்தியம் வந்தது? கிரேஸ், கிருபையை பெற்று, அந்த கிருபையின் மூலம் உதவி பெற்று வாழ்வதற்கு பிரயாசப்பட்டு, அண்ட் வி பிரிங் அவுட் த ட்ரூத், சத்தியத்தை நாம் எல்லோருக்கும் நாம் சொல்லும் பொழுதுதான் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாகும். ஏதோ 4 வார்த்தைகளை புடப்படப்பட என்று பேசிவிட்டு உட்காருவது என்று அல்ல. இட் சுட் ஹெல்ப் அதர்ஸ், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன்? அவர் இப்படி சத்தியத்தை பேசினார், அவர் கிருபை, தேவ கிருபையை பெற்றிருந்தார், அதை வைத்து உதவியை பெற்றார், தான் உதவி பெற்று மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார். ஏன்? அவர் உதவி பெற்று கீழ்ப்படிந்திருந்தார். இயேசுவை போலவே அவர் கிருபையை பெற்று எத்தனையோ விதத்தில் நம்மை போல் எல்லாவற்றையும் சோதிக்கப்பட்டாலுமே கூட பாவம் செய்யாது வாழ்ந்தார். அதே போலவே நீங்களும் கிருபாசத்தண்டலை கிட்டி சேர்ந்து கிருபையை பெற்று பாவம் செய்யாது வாழ்ந்து மற்றவர்களுக்கும் உபதேசித்திருக்க வேண்டும். நீங்களே பாவத்தில் தோற்கடிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டு எனக்கு சத்தியம் தெரியும் என்று பிரமாணத்தை வைத்து கொண்டு இருக்கிறீர்களே, அது அப்படியே தானே இருக்கிறது. வெறும் விதையை வைத்து என்ன பிரயோஜனம்? இவ்வாறு சொன்னார், விதை வைத்து கொண்டு மெனையை பாராட்டுகிறீர்களே. விதை வேதவசனத்திற்கு ஒப்பாண்டு தான், தட்ஸ் ஓகே. ஆனால் நீ ரசிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லிக்கொள்ளுங்கள், அதுவும் ஸ்டில் இட் இஸ், அது விதை தான். விதையை முளைக்க வையுங்கள், கீழே போடுங்கள், அது சிதையட்டும், அது வேர்விடட்டும், அது இளங்கிளையாய் மேலே வளரட்டும். அதுதான் பெரியது, அல்லாமல் விதையாக பெரியது, நான் நிறைய விதை வைத்திருக்கேன் என்று சொல்வதா பெரியது, நான்
சபை வேத புத்தகத்தை நிறைய பேர் நான் படிக்கலாமா, எனக்கு அதிக கொள்ளை ஆசை அப்படிலாம் வைத்து ஸ்கீம் வைத்து நான் படித்திருக்கிறேன். தட்ஸ் ரைட், அது ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. அதுக்காக இதை சொன்ன அதை விட்டு வந்து விடுங்கள் என்று சிலர் எண்ணிக்கொள்வார்கள். இயேசு ஒரு முறை சொல்லும்பொழுது சொன்னார், இதையும் செய்யுங்கள் அதையும் விட்டு விடாங்கள் என்று சொன்னார். சிலருக்கு ஒன்றை சொல்லிவிட்டால் உடனே அப்படியா சரி அதை போட்டுவிடுவோம் என்று சொல்லுவார்கள். பரிசுத்த ஜீவியம் முக்கியம், ஊழியத்தை விட என்று யாராவது சொல்லிவிட்டால் அதை ஊழியத்தை படார் என்று கீழே போட்டுவிட்டு சுவிசேஷம் சொல்வதே கீழே போட்டுவிட்டு ஜீவியம் மற்றவர்களாம் பார்த்து நியாயந்திருப்பது. பாருங்கள், நீங்கள் ஊழியம் என்று போயிரு, எங்களுடைய ஜீவியத்தை பார்த்தீங்களா, நான் இப்பொழுது ரொம்ப நன்றாக இருக்கிறேன் என்று சொல்கிற ஒரு கொமாளித்தனத்தை சபையிலே பரிசைகளைப் போல வைத்து கொண்ட வாழ்வது. இதையும் செய்யுங்கள் அதற்காக இப்படி சொன்னார் என்பதற்காக இதை விட்டு அதை பொய்க்கொள்வதா? தட் நாட் ரைட் திங். ஞானமுள்ளவன் எப்படி இருப்பான்? முதிர்ச்சி அடைந்தவனாக இருப்பான். முதிர்ச்சி அடைந்தவன் ஞானோந்திரியங்களை என்று சொன்னால் the 5 senses, அந்த 5 அந்த எண்ணங்களையும் வைத்து பகுத்தறிந்து அதிலே நடப்பான் என்று எபிரேயர் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அது யார் அவர்கள்? பால் உண்ணுகிறவர்கள் அல்ல, கடின ஆகாரம் புசித்தவர்கள். ஜட்ஜ் எவ்ரிதிங். வகை வகையை 5 சென்ஸையும் பயன்படுத்தி அதை அப்பியாசப்படுத்தி வார்த்தையை அப்பியாசப்படுத்தி வாழுகிறவர்களுக்குத்தான் கடின ஆகாரம் என்று அவர் சொல்லுவார். மற்ற அனைவரும் வெறும் பாலை குடித்து கொண்டு அவ்வப்பொழுது ஒரு பாலை குடித்து கொண்டு அதன்படியே அதை பேசிக்கொண்டு போகின்ற ஒரு வளர்ச்சியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். உடனே இதை கேட்டுவிட்டு அப்படியா இதை விட்டுவிடுவோம் அதை பெற்றுக்கொள்வோம், அதில் ஆனந்திக்கிறவர்களும் உண்டு. நான் சொன்ன உடனே எல்லோருமே சுசேஷ ஒளிவை நிறுத்தி விட்டார்கள். எல்லோரும் இப்பொழுது ஜீவியம் வந்து விட்டார்கள். இது மேன்மை. ஜீவியம் என்று சொல்வது அல்லது அதோடு சேர்ந்திருக்கிற அந்த ஒளியம் என்று சொல்வது ரெண்டுமே சேர்ந்து தானே இருந்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அடுத்த நாளே நான் கல்லூரிக்கு பியூசியில் நான் ஆரம்ப நாளில் நான் சென்ற பொழுது ஐ ஸ்போக் காஸ்பல், நான் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அல்லேலூயா. அன்று முதல் இன்று வரைக்கும் ஐ ஸ்பீக் அண்ட் ஸ்பீக் அண்ட் ஸ்பீக். நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் விதைக்கிறவனுக்கு விதை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நான் அப்பியாசப்படுத்தி சத்தியத்தை நான் பேசுகிறேன். சத்தியத்தை என் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி அந்த விதை எனக்குள் சேர்ந்து கொண்டே வருகிறது. தட்ஸ் ரைட்டிங். அப்படித்தான் நான் வாழ்ந்திருக்க வேண்டும். சபையிலே உணர்வுள்ள வார்த்தைகளை பேசுவதற்கு சகோதரர்கள் வேண்டும், சகோதரிகள் வேண்டும். இதையாவது விளக்கத்தை கொடுத்து விட்டு போவதற்காக இல்லை. எனக்கு நான் இப்படி புரிந்து கொண்டேன் என்பதெல்லாம் ஆரம்பமாக இருந்துவிட்டு போகட்டும். புரியாமலாக இருக்க வேண்டும், புரியத்தான் வேண்டும். ஒரு நல்ல நிலம் என்று சொல்வது வார்த்தையை நன்றாக புரிந்து கொண்டது அந்த நிலம் என்று தான் எழுதியிருக்குது. அதுதான் ரிசீவ் இட். அதை வாங்கி கொண்டு விதை சிதைய வேண்டும், விதை உடைய வேண்டும். நிலத்தில் விழுந்து அப்படியே அமர்ந்து கொண்டு இருப்பதில்லை. தண்ணீர் ஊற்ற வேண்டும், ஊறி இருந்திருக்க வேண்டும். இரவில் அது உடைந்து வேறு விட்டிருந்திருக்க வேண்டும். காலையில் ஒரு சிறு துளிர் அங்கே எழுப்பி வந்திருந்திருக்க வேண்டும். வெறும் விதையை வைத்து வாழ்ந்துவிட ஒரு நாளும் கூடாது. சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பகுதி என்னவென்றால், ஐ நோ த சீட். எனக்கு தெரியும். என்னை விட்டுவிடுங்கள், ஒரு 10 நிமிஷம் பேசு என்று சொன்னால் நான் வெளுத்து வாங்கி விடுவேன் என்றெல்லாம் பேசுவதுதான் சபை. அதற்காக நாம் சபையை கூடி வருகிறோம். ஜீவன் சத்தியம் உணர்வுள்ள இருதயத்தோடு பேசுகிறவன், தான் பெற்ற அந்த ஐஸ்வர்யத்தை பிறரும் பெற வேண்டுமே என்ற ஆசை கொண்டவன். அதுபோன்ற ஒரு சத்தியத்தை தான் விஹேர்டு. நாம் இந்த காலை வேளையிலுமே கூட நாம் கேட்டோம். அதே போன்ற உணர்வுடைய எல்லோரும் மாற வேண்டும். அதுபோன்ற உணர்வை நான் பயத்தோடும் பக்தியோடு நான் பாதுகாத்து there should be sense there. நான் ஒன்றை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் வார்த்தையை நாம் கொடுத்தால், ஆண்டவரே வாட் இஸ் த லைஃப் பிஹைண்ட் இட், இதற்கு பின்னால் கூடிய வாழ்க்கை என்ன, ஐ வாண்ட் டு டச் தட் லைஃப். உண்மை நான் தொட வேண்டும், அது எனக்குள் எவ்வளவு இருக்கிறது என்று காண வேண்டும். உண்மை நான் அறிந்திருக்கிறேன், 100 முக உடையவர், தட்ஸ் ரைட். என்னுடைய அளவின்படி என்னுடைய ஜீவனை எனக்கு வெளிப்படுத்தும் என்று கேட்கும்போது, காட் வில் ஷோ தட் யூ ஹவ் அட்டைன்ட் இட். ஏற்கனவே பெற்றிருக்கிற ஜீவனை நீர் பார்த்தாய் அல்லவோ, ஷேர் இட், அதை பகிர்ந்து கொடு என்று சொல்லுவார். ஹூ கிவ் த வேர்டு, வார்த்தையை கொடுப்பது யார்? காட், தேவன் கொடுக்கிறார். வாட் இஸ் த லைஃப்? நீங்கள் பெற்ற வாழ்க்கையை அந்த வார்த்தையோடு சேர்ந்து பேசினால் அதற்கு பேர் தான் ஜீவ வார்த்தை, வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார். ஜீவனும் ப்ளஸ்ஸும் வார்த்தையும் சேர்ந்திருக்க வேண்டுமல்லவோ சபையிலே. அது இல்லாமல் வெறும் வார்த்தை என்று சூப்பர் வார்த்தையை பேசிவிட்டோம் என்று பேசினாலும் வடிவமைத்து நாம் கிஃப்டட் ப்ரீச்சர் என்று சிலர் சொல்லிக்கொள்வார்கள். நான் வரம்பெற்ற பிரசங்கி என்று கூட சிலர் சொல்வார்கள். இருக்கட்டுமே, வரம்பெற்ற பிரசங்கியே, உன்னுடைய உபதேசத்தை வைத்து நாங்கள் என்ன செய்வதற்கு? எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கனி அல்லவோ? எங்களுக்கு வெறும் விதையாக நாங்கள் கேட்டோம், சமைத்து எங்களுக்கு படைத்து ஜீவ அப்பத்தை எங்களுக்கு கொடுத்திருந்திருக்க வேண்டாமோ? அது மெல்லிய மாவிலை சுற்றதை போல் கொடுத்திருந்தால் அது பலன் தரும்.
நீங்கள் எல்லாருக்கும் அரைப்படி அரிசியை போட்டேன், அரைப்படி கோதுமை போட்டேன் என்ற போடுவதற்கு நாங்கள் கேட்டோம். நாங்களும் மற்ற புத்தியினமாய் படியிலே ஒரு 1.5 படி வாங்கிவிட்டோம் என்று சொல்லிக்கொண்டு எங்கள் சபையிலே இவங்களுக்கு 1.5 படி கோதுமை பொடி போட்டார் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஏமாற்றி கொள்ளவா நாங்கள் சபை கூடி வந்தோம். ஜீவன் வேண்டும் ஐயா. எங்கே இருக்கிறான் அந்த மூப்பன்? எங்கே இருக்கிறான் அந்த சகோதரன்? எங்கே இருக்கிறான் அந்த சகோதரி? ஜீவனை கொடுப்பதற்கு அந்த சகோதரி இருக்கிறார்களாம், ஜீவனை கொண்டு வந்தார்களாம். நாட் ஜஸ்ட் வேர்டு, ஒரு வார்த்தை என்று இல்லை. அல்லது தன்னையே எப்பொழுது பார்த்தாலும் அழுது கொண்டே தன்னை குறித்தே பேசி கொண்டிருக்கிற ஒரு சகோதரனாக வேண்டும். என் காரியங்கள் இப்படி, எனக்கு கஷ்டங்கள் இப்படி, என்னுடைய வேதங்கள் இப்படி, இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். இவையெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்களுக்கு பரமபிதாவுக்கு தெரியும். நீங்களோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதிகள் தேடுங்கள் என்று சொல்கின்ற வாழ்க்கை வாழாமல் ஒரு சபையவே நீங்கள் மண்ணுக்குரியதாய் மாற்றி உங்களை வைத்து நீங்கள் அழுது கொண்டு வாழுகின்ற உங்களுடைய சோகத்தை கேட்பதற்காக சபை இருக்க வேண்டும். வந்தது சோகம், வந்தது சில கவலைகள், நாங்கள் மேற்கொண்டோம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வாழ்ந்தேன் என்று சொல்வதற்கு முகாந்திரம் இருந்ததா? வாழ்ந்தீர்களா? அதை பேசியிருந்திருக்க வேண்டும். தட் இஸ் த லைஃப். அதுதான் ஜீவன். ஆகவே ஒரு மனுஷனுடைய ஒரு வாழ்க்கையிலே ஒரு அவைக்குரிய வாழ்க்கை என்று சொல்வது நாம் கேட்ட வசனங்கள் முழுவதும் மிகவும் பிரயோஜனமுள்ள வசனங்கள். அதை மிகுந்த கவனமாக நீங்கள் கேட்டிருந்தால், ஓ இறைவா, என்னுடைய வாழ்க்கையிலே கனி இருந்திருக்கிறதோ, என்னுடைய நேசர் வருவார், அது அவர் பார்த்து இது முத்திரிக்கப்பட்ட, அது முத்திரை போடப்பட்ட, அங்கே சீல் பண்ணப்பட்டு வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், இது எனக்கு பழங்கள் உண்டு என்று அவர் வந்திருந்திருக்க வேண்டாமோ? அப்படித்தான் நீங்கள் உங்களை சோதித்து பார்த்துருக்க வேண்டும். ஓஹோ, நாம் கேட்டதை போல் குள்ள நிறைகள் வந்து விட்டதோ, சின்ன 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 காரியெல்லாம் அனுமதித்து விட்டு, இதெல்லாம் பெரிய காரியமாக இருக்கிறது, நான் அவனைப் போல விபச்சாரம் பண்ணேன், அவனைப் போல சண்டை போட்டேன், அவனைப் போல கலகம் செய்தேன், அவனைப் போல கோர்ட்டுக்கு சென்றேன் என்றெல்லாம் பெரிய காரியங்களையும் சொல்லி கொண்டு வைத்து விட்டீர்களே. பாருங்கள் உங்களுடைய தோட்டத்தை, அங்கே ஒன்று கூட அங்கே கனியும் வரவில்லை. எங்கே பிடித்தது தெரியுமா? அந்த குள்ளநெறிகள் பிஞ்சும் பூமாய் இருக்கின்ற நேரத்திலேயே பிடுங்கி தின்று விட்டது. நீ வளருவதை போல் வளரீர்கள், பெற்றதை போல் பெற்றீர்கள், ரைட். பிஞ்சும் அது எல்லாம் ஊற்றவும் செய்தான், அந்த தண்ணீர் ஊற்றினா எல்லாம் வந்தது. அந்த பிஞ்சும் பூமாக இருக்கும் பொழுதே இந்த குள்ளநெறிகள், நாம் அந்த ஏசாயா 5 வாசித்ததை போல் கெட்டுப்போக வைத்து விட்டதே. எங்கே அது வளர்ந்தது? எங்கே அந்த பிஞ்சி அந்த பூ பூத்து பின்பு காய் காய்த்தது? காய் வரவிடவில்லையே. களைகளோடு விதைக்கப்பட்ட அந்த விதை உலக கவலையினாலும் அது லௌகீக மயக்கத்தினாலும் என்னவாய் போய்விட்டு என்று வாசிக்கிறோம். அந்த முட்கள் அவர்களை நெருக்கி நசுக்கி பலன் தராமல் செய்து விட்டதே. அதை குறித்து உணர வேண்டாமா? எனக்கு உண்மையான சகோதர சகோதரிகளை, காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது என்ற ஒரு நிலையிலே எல்லாம் ஆண்டவர் தந்த கிருபை இன்னும் கொஞ்சம் காலம் போட்டும், இன்னும் ஒரு வருடம் இருக்கட்டுமே, மனதில் விடுவான். இல்லை ஆண்டவரை, முடியவே முடியாது, இவனை வைத்து பிரயோஜனமே இல்லை, வெட்டி விடுவோமா, கொஞ்சம் பொருள் என்று வைத்திருப்பதை சாதகமாய் நீங்கள் எண்ணிக்கொண்டு நீங்கள் இப்படி கர்த்தருடைய கிருபை கீழே போல் மிதித்து கொண்டு இருந்து கொண்டிருந்தால் நாட்கள் போய்கொண்டு இருக்கிறதே. கர்த்தர் வரப்போகிறாரே. உங்களுடைய வாழ்க்கையும் பாவம் நிறைந்து போய்கொண்டே இருக்கிறதே. பாவம் என்ற லோடு அங்கே லாரி ஏற்றி வைத்திருக்கிறீர்களே, அது உங்களை கொன்று விடுமே. பலனற்ற வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். மனம் திரும்புதல் என்ற ஒரு சிறு ஆரம்பம் கூட இல்லாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? உணர்வுள்ள இருதயம் என்று இல்லாமல் இருந்தால் அது எப்படி இருந்திருக்கும்? உணர்வுள்ள இருதயம் வேண்டாமோ? அந்த நல்ல நிலமாய் நீங்கள் மாறி அதை பெற்றுக்கொண்டு, வசனத்தை பெற்றுக்கொண்டு அது கனிதந்து பலன் தந்திருக்க வேண்டாமோ? ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த ரெப்பெண்டன்ஸ், அந்த மனம் திரும்புதல் தொடங்கி, ஞானஸ்நானம் தொடங்கி, பரிசுத்த அபிஷேகம் தொடங்கி, ஏராளமான வளர்ச்சிக்குரிய அந்த பகுதியில் வளர்ந்து சென்றிருக்க வேண்டுமே. நீங்கள் கனி கொடுக்க வேண்டிய காலம், லாரியாக பண்ணி ஏற்ற வேண்டிய அந்த காலத்தை எல்லாம் இழந்து விட்டு இன்னமும் நீங்கள் பிஞ்சும் பூவும் எல்லாம் எது வேண்டாலும் பறித்து கொண்டு போகட்டும் என்று விட்டு வாழ்வது சரிதானோ? அதுபோன்ற ஒரு பகுதி தான் சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதல் என்று பெயர். பரிசுத்தமாகுதல் என்றால் என்னவென்று அர்த்தம் என்று தெரியுமா? நான் பரிசுத்தராக இருக்கிறதை போலவே நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்கின்ற அழைப்பை பெற்றவர்கள். தேர் க்ரோயிங் இன் த சாங்டிஃபிகேஷன். பாவத்திலிருந்து மனம் திரும்பி வந்தது பாவம், பழைய பாவம், பின்னால் இந்த பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதுதான். 1968ஆம் ஆண்டு நான் ஆண்டவரிடத்தில் அழுது ஜெபித்த பொழுதெல்லாம், வாட் ஐ சின்டு, பாவம் செய்தவளை நான் கண்டு அழுது மன்னியும் என்று கேட்டு என் பாவம் என்னுடைய மூட்டையெல்லாம் ஆண்டவர் அவிழ்த்து விட்டு என் இருதயத்தினுடைய சுமையை லகுவாக்கி அப்படி ஒரு மாற்றத்தை தந்து எதற்கான வைத்தார்?
ஒலிம்பிக் ரேஸில் கொண்டு வந்து நிறுத்தி வைத்து விட்டாரே, எதற்காக வைத்தார்? ஓடுவதற்கு வைத்தார். என்ன ஓட்டத்தை ஓடியிருந்திருக்க வேண்டும், பசுத்தமாகியிருந்திருக்க வேண்டும். களங்கள் சென்று விட்டதே. சகோதர சகோதரிகளே, ஞாயிற்றுக்கிழமை அந்நிய பேசிவிட்டு போனால் போதும் என்று சில கூட்டங்கள் சொல்லி வைத்துவிட்டு அதுவே பரிசுத்தம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். பரிசுத்தம் எடுத்து பேசுங்கள் பேசுங்கள் என்று அந்நிய பாஷையை பேச வைத்து விட்டால் அதுதான் பரிசுத்தமாக? நான் பரிசுத்தாவை அந்த அந்நிய பாஷை பேசுவதை குறைத்து பேசுகிறேன். என்ன, ஐ ஸ்பீக் டெய்லி டங்ஸ் ஆல்மோஸ்ட் 99.9 என்னுடைய வாழ்க்கையில் அந்நிய பாஷை பேசுவது என்று சொல்வது பரிசுத்தாவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு பேசி அவர் நான் அறியாத தேவ சித்தத்தை அறிந்து பேசுவார் என்று ரோமர் 8 எழுதியிருக்கிறது. அவர் இன்னதென்று அறியாதிருக்கும் பொழுது, தேவ சித்தம் இன்னதென்று அறியாதிருக்கும் பொழுது தேவ சித்தத்தை என் வாழ்க்கை குறித்து அறிந்து எனக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை மூலமாக ஏறெடுக்கிறாரே ஒரு ஜெபம். இஸ் இட் இம்பார்ட்டன்ட் திங்? முக்கியமானது அல்லவோ? நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கூட சில சமயங்களே அசுத்தம் கொண்டு அந்த அசுத்தாவியானதை பிடித்து வைத்துக் கொள்ள முடியும் என்று தானியேலில் வாசிக்கிறோம். ஆனால் when you speak the Holy Spirit, அந்நிய பாஷை பேசும்பொழுது தேவனோட ரகசியத்தை பேசுகிறான். nobody can listen it. அதை ஆண்டவரிடத்தில் நான் வைத்து ரகசியமாய் பேசுவதைப் போல் ஒன்றும் அதை சேதப்படுத்தி விடாது என்று சொல்கிற அந்த பகுதியை நான் இழப்பேனோ? இன்னும் இழக்கவில்லை, இழக்காமல்தான் பேசுகிறேன். ஆகவே அந்நிய பாஷை பேச சரிதான். அதை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையே பேசிவிட்டு போனால் ஒரு திருப்தி அடைகின்ற ஒரு சபை என்று இருக்கும் என்று சொன்னால் அங்கே எங்கே பரிசுத்தம் இருக்கிறது? அங்கே எங்கே பரிசுத்தம் உண்டு? ஆர்ப்பரித்தாரலாம், அங்கே அனல் உண்டாரலாம். அந்நிய பேசினால் பார்த்தீங்கன்னா இதுதான் அனல் உண்ட சபை என்று சொல்லிக்கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்த உபதேசியர்களும் அந்த பாஸ்டர்மார்களும் அவங்க மக்களும் அப்படித்தானே இருக்கிறார்கள். வாட் எவர் they do, பரிசுத்தத்துக்குரிய அந்த பரிசுத்த ஆதலுக்குரிய கிரியை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று ஒன்றுமே இருப்பதில்லை. ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்தாவினுடைய நாங்கள் பெற்ற அந்த அந்நிய பாஷை பேசிவிட்டோம் என்று சொல்லி திருப்திப்படுத்துவதும் சரிதானா? இந்த உலகம் திருப்திப்படுத்தி கொண்டது என்பதை வைத்து நாம் அப்படி திருப்திப்படுத்தி கொள்ளலாமா? உயர்ந்த பரிசுத்தத்தை பேசுகின்ற ஒரு சபை என்பதை வைத்து கூட ஒரு கூடாரமாய் வைத்து இங்கே வந்துவிட்டு போய்விட்டால் சரிதான் என்று நீங்கள் எண்ணிவிடவும் கூடுமா? நோ, எவ்ரிபடி, எல்லோருமே சாங்டிஃபிகேஷன் பரிசுத்தமாகுதல் என்ற பகுதியில் கவனம் கொண்டிருக்கிற சபையாக இருக்க வேண்டும். எழுந்து நின்று பேசுகிறேன், நானும் கவனம் கொண்டிருக்கிறேன். இங்கே ஒரு ஜெபித்தால் அவர் கவனம் கொண்டவர் தான் பேசி ஜெபிக்கிறார். ஒரு பாடினால் கவனம் கொண்டவர் தான் பாடுகிறார். ஏனோ தானோ என்று உணர்வில்லாது ஒரு வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்வதை சபை ஏற்றுக்கொள்வதில்லை. சாங்டிஃபிகேஷன் பரிசுத்த முதலை அவர்கள் சீராய் நடத்தியிருக்க வேண்டும், செம்மையாய் அதில் செய்திருந்திருக்க வேண்டும். நான் ஒரு டைம் டேபிளை வீட்டில் சமையலுக்கு வைத்திருப்பதை போலவே திங்கட்கிழமை ஒரு புளிக்குழம்பு, ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு சாம்பார், புதன்கிழமை ஒரு முட்டை குழம்பு அல்லது ஏதாவது ஒரு சின்ன ஒரு வைத்துக்கொள்வது, அல்லது வியாழக்கிழமை ஒரு ஒரு புளிக்குழம்பு, அல்லது வெள்ளிக்கிழமை ஒரு சாம்பார், அப்புறம் சனிக்கிழமை ஏதாவது ஒரு மீன் என்றெல்லாம் வைத்து ஒரு சின்ன ஒரு வைத்திருப்பதை போலவே இட்ஸ் வில் பி டிசைன் எவ்ரி டே. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் சாங்டிஃபிகேஷன் நடந்திருந்திருக்க வேண்டும், பரிசுத்தமாகுதல் நடந்திருந்திருக்க வேண்டும். அதுபோன்று ஒரு நிலை பரிசுத்தமாதலை குறித்து அக்கறை இல்லாதவர்களுடைய தோட்டம் பிஞ்சும் பூவுமாய் இருக்கும் பொழுதே குள்ளநெறி வந்துவிட்டு போகிறதே. ஆக அது பெரிய பெரிய குள்ளநெறி. நான் எப்படி எவ்வளோ இன்னும் பெரிய காரியமாக, இது அற்ப காரியம், என்ன சின்ன கோபம் தானே, என்ன சின்ன எரிச்சல் தானே, என்ன பண ஆசை என்பது கொஞ்சம் தானே எனக்கு இருக்கிறது என்றா நீ எண்ணி பார்ப்பது எல்லோருக்கும் பொருந்தும் அல்லவா? எனக்கும் பொருந்தும் அல்லவா? ஒரு பரிமள தைலத்தை குறித்து அங்கே அவர் இந்த பிரசங்கிலே அவர் எழுதும் பொழுது சொல்லுவார், பரிமள தைலக்காரனை பரிமள தைலத்தை வைத்து நான் ஒரு தைலக்காரன் சேர்த்து வைத்திருக்கிற பொழுது ஒரு ஈயாவது உள்ளே வர நான் விடுவேனா? இவ்வளோ காலமும் சேர்த்து வைத்தது அல்லவோ என்று அவன் இருக்க மாட்டானா? பாதுகாத்தீர்களா உங்களுடைய நிலத்தை? உங்கள் நிலத்திலே வந்து அசூசி வராது நீங்கள் பாதுகாத்தீர்களா? அவ்வளோ தைலத்தை வைத்து கொண்டு நான் கேர்லெஸ்ஸாக இருந்து கொண்டு அங்கே வருகிறது, ஒரு செத்து போய் அங்கே ஒரு ஈ விழுகிறது, அது வெடித்து சிதறும் தான் அப்பொழுது அது நாற்றம் அடிக்கணும், கவனிப்பதே இல்லை. செத்தையை எத்தனையோ ஹோட்டலில் நான் ரோட்டில் நின்று சாப்பிட நான் இந்த பாய்லர் டீ நம்ம டேஸ்ட்டாக போடுவோம். அங்கே நின்று போகும்பொழுது மழை பெய்யும், ஓரமாக ஒட்டி இருக்கும்பொழுது உள்ளே வந்து இருக்கும்பொழுது அந்த ஒரு லைட்டை போட்டிருப்பான். அங்கே பாலில் எத்தனையோ ஈ விழும். அவன் என்ன செய்வான், ஒரு விரலை வைத்து டப்பு தள்ளி விட்டு போடுவான். நல்லதாகத்தான் இருக்கும். எப்பொழுது அது நாரும் தெரியுமா? அங்கேயே விட்டேன் என்று சொன்னால் அதனுடைய பேக், அந்த பின்பக்கம் அடி உப்பு இன்னொரு ஒரு நாள் ஆகிவிட்டது, இன்னும் உப்பும், மூணாவது நாளும் விட்டு டப்பென்று வெடித்துவிடும். பின்பக்கம் இருந்த அந்த ஈயினுடைய அந்த வயிறு வெடித்தவுடன் பேட் ஸ்மெல்,
கெட்ட வாடை வருமே பாருங்கள், பிண வாடை, அதுதான் நாரப்பணம். இவன் கண்டானா ஒரு உள்ளவன் தட்டி விட்டானா? இல்லை. தன்னுடைய இவ்வளவு காலம் சேர்த்து வைத்த பரிசுத்தத்தை குறித்து அக்கறையற்றவன் பரிசுத்தமாகுதலை மேன்மை எண்ணுவானா? கர்த்தர் வரும் வரைக்கும் அவருக்கு மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்ற ஆசையாக கொண்டிருப்பான். இந்த நலதத்தை கொண்டு போய் அவருடைய பாதத்திலே ஊற்ற வேண்டுமே, அவருடைய தலையிலே சிரசிலே ஊற்ற வேண்டுமே. அப்படி என்னுடைய தைலம் நாறி போய்விட்டதே, என்னை அறிய வேண்டாமா? சாங்டிஃபிகேஷனில் தொடர்ச்சியாய் தன் தோண்டத்தை விசாரிக்காத ஒரு மனுஷியாய் நம் சபையிலே வாழ்வது சரிதானா? உங்களுடைய சாங்டிஃபிகேஷன் என்ன ஆனது? இன்று காலையில் வரும்பொழுது உங்களுடைய சாங்டிஃபிகேஷன் பரிசுத்தம் என்ன ஆனது? மனுஷருக்கு முன்பாக வாழ்வது, மனுஷனுடைய பிரயாசங்களை தேடுவது, மனுஷனுடைய அபிப்பிராயங்களை நாம் தேடுவது, அல்லது பண ஆசையை கொள்வது, எல்லோருக்கும் மேன்மையாக என்ன வேண்டும் என்று எண்ணுவது, ஊழியம் கொள்ளல்ல ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதியை விரும்பாதது என்றெல்லாம் எத்தனையோ காரியங்கள் வருகிறதே. அதெல்லாம் குறித்து அக்கறையப்படாமல் எல்லாவற்றிலும் ஃபெயிலியர் என்று போட்டு வைத்து கொண்டு பரிசுத்தமாகுதல் என்று சொன்னால் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்? உங்களுடைய வளர்ச்சி இல்லையே, பூ பறிக்கப்பட்டு விட்டதே, பிஞ்சு எல்லாம் அங்கே பிய்த்து போடப்பட்டு விட்டதே, குள்ளநரிகள் ஏராளம் உள்ளே வந்திருக்கிறதே. கேட்டால் நான் என்ன சிங்கத்தை ஆவிட்டேன், என்ன சர்ப்பத்தை ஆவிட்டேன், சும்மா அந்த ஒரு குள்ளநரிகள், சிறு நரிகள் என்று வைத்து உங்களை அரித்து கொண்டிருக்கிறதே. அதை பார்த்து இருந்திருக்க வேண்டாமா? உங்களுடைய இருதயம் என்ற அந்த களஞ்சியத்திலே அங்கே பதர்களெல்லாம் அகற்றி களஞ்சியங்கள் சேர்க்கப்பட்டு கொண்டு தான் வருகிறதா என்றே பார்க்க வேண்டாமா? அது உயிர் மூச்சை போல், அது உயிர் போராட்டத்தை போல், வாழ்வா சாவா என்பதை போல் இருந்திருக்க வேண்டுமே. அவன் காலையிலே ஜெபம் செய்ய வரும்பொழுது அதையெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு காண்பித்திருக்க வேண்டும். கண்ணீர் வடித்து அதை சுத்திகரித்து கொண்டிருப்பான். அவன் அறியாத அந்த பாவங்களை, அவன் எக்ஸ்ரேல பார்க்காத அந்த பாவங்களை கொண்டு வந்து ஆண்டவருடைய ஸ்கேனிலே கொண்டு வந்து வைப்பான். அங்கே பாவங்களை காண முடியவில்லை என்று சொன்னால் எவ்வளவேலும் இருளில்லாத ஆண்டவர் என்று அவருக்கு பெயர். ஒரு இருளையும் விட்டு வைக்க மாட்டார். அவருடைய என்னமோ ஸ்கேன் என்றெல்லாம் சொல்லிடுறாரு, அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் என்று கொண்டு வைக்கும் பொழுது ரிவீலிட், அதை கொண்டு வந்து வைக்கிறாரு. கிளீனேன், அதை சுத்தம் செய்கிறீர்கள். ஒரு புள்ளியோடு அதை விடக்கூடாது. கேன்சர் ஒரு புள்ளியில் தான் ஆரம்பிக்கிறது என்று சொல்வார்கள். இட் இஸ் அ பிகினிங் ஸ்டேஜ் என்றால் அந்த கேன்சர் ஒரு புள்ளியில் ஆரம்பிக்க, அந்த ரவுண்டை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டால் சரி என்று எண்ணுகிறார்கள். ஆனால் சில சமயத்தில் அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பதிலாக 4th ஸ்டேஜாக கூட இருக்கக்கூடும். அது தொட்ட உடனே பரவி வருகிறது என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் ஒரு புள்ளி கேன்சரை நீங்கள் கண்டுபிடிக்கிறவர்களாக இருந்தால் கேன்சர் நோய் எதற்கு வர வேண்டும்? புறங்கூறுதலை கேன்சர் நோய் என்று அந்த அம்மனையும் பிள்ளைமையும் அவர்களை இப்படி தூற்றி திரிகிறார்கள் என்று சொல்லுகின்ற அந்த பிறரை குற்றம் சொல்லுவதும் பிறரை புறங்கூறுவதும் பேசின கேன்சர் அவர் அறிவிளவை போல் படர்ந்தது என்று எழுதியிருக்கிறதே. பிறரை குறித்தே பேசுவதற்கு இன்பம் கொண்டவர்கள் தங்களை மறந்து தன்னை சுற்றி இருப்பதற்கு ஒரு மறக்க வேண்டும் என்று சொன்னால், தன் வீடு நிறைய சாணியும் குப்பையும் இருக்கும்போது அதை மறக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த எதிர் வீட்டை பார்த்து அந்த சாணி அங்கே அவருடைய நாறுது பாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் வீட்டை நீங்கள் மறந்து போவீர்கள். கேன்சர் வந்ததை இவனல்லவோ அவன் கவனித்திருக்க வேண்டும். தன் வீடு நாறி கிடப்பதை காண முடியாத ஒரு மனிதன் பரிசுத்தமாகுதல் என்ற இடத்தை அவன் அடைந்துவிட முடியும் என்று எண்ணுகிறீர்களா? நோ, ஒருபோதும் முடிவதில்லை. ப்ளீஸ் கேர்ஃபுல். ஐ டோன்ட் கம்பேர். என்னை என் மனைவியோடு ஒத்து பார்ப்பதில்லை. ஒரு பெரிய பரிசுத்தவான் கூட நான் ஒப்பிட்டு பார்ப்பதில்லை. ஐ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பிஃபோர் காட். என்னோட அங்கே எழுதியிருக்கும் அவர்தான், அவருடைய பார்வையில்தான் அந்த எபிரேய நாளிலே வாசிக்கிறோம், சகலமும் நிர்வாணமாக இருக்கும். இன்னைக்கு ஸ்ட்ரிப்ட் அவை எல்லாம் உரித்து போட்டு விடுவார். எதையும் உரித்து மூடிக்கொள்ள முடியும், எல்லாவற்றையும் உரித்து போட்டு விடுவார். அவர் எண்ணங்களை எல்லாம் வரையறுத்து பார்ப்பார். அவருக்கு ஒன்றும் மறைந்திருப்பது இல்லை. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க, அவருக்கு முன்பு தான் நீங்கள் கணக்கு ஒப்புவித்திருக்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு முன்பாக நீங்கள் இருந்து கொண்டு இருந்தால், அவனும் பரிசுத்தமாகலையும் தேராத ஒரு மனுஷனாக இருந்தால், நீங்கள் அவனுக்கு முன்பாக நின்று நீங்கள் காரியங்களை பேசி பாருங்கள். உங்களை எப்பொழுதுமே மனம் விரும்புதெல்லாம் யாராவது ஒருவர் நம்ம செய்கிற செயலை சரி என்று சொல்லிவிட்டால் போதும் என்று எண்ணியவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அவர் சரி வாங்குவதற்கு யாராவது சிலர் நண்பர்களை வைத்திருப்பார்கள். பிரதர் இப்படி காரியம் அப்படி காரியம் நான் இப்படி ஒன்று செய்தேன் என்று சொல்லிட்டு வெரி குட் பிரதர் என்று சொன்னவுடன் ஒரே திருப்தி அடைந்து விடுவார்கள். வெதர் தி ஸ்டுட் பிஃபோர் காட், தேவனுக்கு நின்றார்களா? எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு போனார்களா? என்னுடைய வருகிறவன் ஒளியிலே அவன் நடந்தால் எவ்வளவேனும் இருளில்லாத நான் பகுதியை நான் காண்பித்து விடுவேன். அன்றைய தினத்திலே என்ன நடந்ததோ அதை நான் காண்பித்து விடுவேன். நாளையுடைய குணம் அதையெல்லாம்
ஒவ்வொன்றாய் நான் காண்பித்து விடுவேன் என்று சொல்லிற அவன் இடத்திற்கு வந்தான். மனுஷன், சில மனுஷிகள் சொன்ன காரியத்தை எத்தனை பேர் நான் சொல்வதை கேட்டிருக்கிறேன். அந்த பிரதர் என்னை நன்றாக தான் சொன்னார் பிரதர் என்று அவர் சொல்ல, அந்த பிரதர் சொல்லி என்ன பிரயோஜனம் பிரதர்? நீங்கள் இப்படி இருக்கிற பார்த்தீங்களா? நான் தான் சொல்கிறேனே அங்கே ஒரு நாற்றம் எடுக்கிறது என்று பார்த்தீங்களா? இல்லை பிரதர், எல்லாரும் நான் சொல்வதில் மற்றெல்லாம் சரியென்று சொல்கிறார்கள். இருக்கட்டுமே, சரியாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நானும் விரும்புகிறேன். ஆகிலும் இது நடந்தது அல்லவா? எஸ், நடந்தது. அது சரி செய்து கொள்ள வேண்டாமோ? அதையெல்லாம் மெஜாரிட்டியாக மற்றவர் ஏற்றுக்கொண்டார்கள். மனுஷருக்கு முன்பாக வாழ்கிறவர்கள், மனுஷருக்கு முன்பாக தன் சர்டிஃபிகேட்டை வைத்திருக்கிறவர். அது கீழே ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற ஆண்டவர் அங்கே சீல் வைத்திருக்கிறார். மனுஷனுடைய கையெழுத்தை வாங்கி வைத்துக்கொண்டு சர்டிஃபிகேட்டை வைத்துக்கொண்டு பரலோகம் கூட போய்விடுவார்கள் போல தெரிகிறது. போய் ஏறி நின்று அதை கொண்டு வந்து காட்டி விடுவார்கள். அங்கேயும் ஏமாற்றி விடலாம் என்று எண்ணினார்களோ என்று தெரியவில்லை. பார்த்தீரா, இவரெல்லாம் நன்றாக என்னை சொன்னார்கள், இவரெல்லாம் நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கார், நானே கூட என்னை குறித்து நல்ல அபிப்பிராயம் கொண்டிருக்கிறேன், முன்பை விட இப்பொழுது நான் தேவலாம், ஃபுல் ஸ்டாப் என்று அவர் எண்ணினார்களோ அன்றைக்கே அவருடைய பரிசுத்தமாகுதல் க்ளோஸ், ஃபுல் ஸ்டாப். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் பாவம் அறியாது இருக்கும் பொழுது பாவம் அறியவில்லை, பாவம் அறிந்த பொழுது என்னவென்று அவர் சொல்வார், பாவம் எனக்கு மிகுந்த பாவமாய் தென்பட்டது. அடடே, இவ்வளவு காலம் இந்த பாவம் இருந்ததை காணவில்லை என்று அறிந்து பிரமாணத்தை பெற்றவன் எப்படி அவன் சொல்லியான், மிகுந்த பாவம் என்று கண்டான். அடுத்து என்ன செய்கிறான்? இந்த நிர்பந்தத்திலிருந்து என்னை விடுதலையாக்குற யார் என்று கேட்கிறான். ஹி கோ டு காட், என்னிடத்தில் சென்று தன்னை கழுவிக் கொள்கிறான். அப்படி அவர்கள் பார்ப்பார்கள் என்று எண்ணியெல்லாம் ஒரு நாளும் பார்க்க மாட்டார்கள். அவர் தங்களையும் மெச்சி கொண்டவர்கள், தாங்களே மெச்சி கொண்டவர்கள். அந்த பரிசேயனை போலவே, பத்திரா ஆண்டவரே உமக்கு தெரிந்தானே, நான் சொல்லிடுற ஒரு லிஸ்ட்டையெல்லாம் நீ ரெக்கார்டு பண்ணி வைத்துக்கொள்ளும். நான் உபவாசிக்கிறேன், நான் தர்மம் செய்கிறேன், இவ்வாறு நான் தசமாகவும் கொடுக்கிறேன், நான் இவ்வாறு நடந்து கொள்கிறேன், இவ்வாறு நடந்து பாரும், நான் அவனை பார், அந்த கெட்டவன் அவனை போல இருக்கிறேன், நான் எவ்வளவோ தேவலாம், அவையெல்லாம் மோசமான ஆட்கள், நான் நன்றாக இருக்கேன் பார்த்தீரா என்றெல்லாம் இவர்கள் தாங்களே மெச்சிக்கொண்டார்களாம். தாங்களே மெச்சிக்கொண்டு அதையும் சர்டிஃபிகேட் என்று வைத்துக்கொண்டு பரலோகம் போய்விடலாம் என்று எண்ணுகிறீர்களோ? போகத்தான் முடியுமோ? ஒரு சபை ஒரு பேழை போல், நோவின் பேழை போல் அனைவரையும் பேழையிலே சேர்த்து உலகம் அழித்து நியாயம் தீர்க்கப்படும் பொழுது அந்த பேழையை எழுந்து நின்று அங்கே எல்லோரையும் ரட்சித்து பாதுகாத்து தேவனுடைய சமூகத்திற்கு கொண்டு வந்து படைக்கப்படுவது தான் சபை. இந்த பேழையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களை ஏமாற்றி கொள்ளலாமோ? அப்படி ஏமாற்றுவது தான் சரிதானோ? அதுபோன்ற ஒரு பரிசுத்தமாகுதலை கவனம் கொண்டு நாம் ஜீவித்திட வேண்டும். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். அவர் 7ஆம் அதிகாரத்தில், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் காரணம் இதுதான், மற்றவர்கள் என்ன வேணாலும் செய்வார்கள், இப்போ அதுக்கான என்று பிள்ளைகளை கூட தப்பு செய்தால் அந்த பிள்ளைகளை இது பால் கொட்டின தப்பு என்று சொல்ல முடியாமல் போய்விடும். அதை அவர் சொல்ல வரவில்லை. அவர் சொல்ல வந்ததெல்லாம் என்னவென்றால், உங்களுடைய பரிசுத்தன்மையை நீங்கள் நோக்காமல் பிறரை நோக்குகின்றீர்களே, அதைத்தான் அவர் இங்கே சொல்ல வருகிறார். எப்படி அவர் சொன்னார்? பரிசுத்தமாகுதல் என்று சொல்வது, ஒரு மனுஷன், அவர் வாட்ச்மேன் நீ சொல்லுவார், என்ன சொல்லுவார் என்றால், ஒரு ஐஸ் பேர்க்கு என்று ஒரு கடலில் ஒரு பெரிய ஒரு ஐஸை நீங்கள் போட்டால், அல்லது நதியிலே நீங்கள் தூக்கி போட்டால் அது முங்கிவிடும், கீழே முங்கி கொஞ்சோண்டு அதை காட்டும் என்று சொல்லுவார். அதை வெளியே தோன்றுகிற அந்த புள்ளி மிதந்து கொண்டு இருக்கும், ஆனால் அது தெரிவதில்லை. அதை மேலே நீங்கள் வெட்டி விட்டால் அடுத்து என்ன செய்யும்? இன்னும் கொஞ்சம் வரும். அதை நீங்கள் வெட்டி விட்டால் அடுத்து என்ன வரும்? இன்னும் கொஞ்சம் வரும். ஆகவே ஆண்டவர் இந்த இங்கே உள்ள வசனத்தை கவனித்து படித்தால் மிக அருமையானது. அந்த பரிசுத்தமாகுதலுடைய கிரியை அவர் சொல்லுவார். நீங்கள் பரிசுத்தமாகுதல் என்று வரும்பொழுது நீங்கள் என்ன பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள்? முழு ஐஸ் கட்டிவா, மேலே தொங்குகிற ஒரு சின்ன துரும்பா, கொஞ்சம் வருகின்ற ஐஸையா? நான் சொல்ல விளங்குகிறதா? உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் நான் சொல்லுகிறேன். ஐஸை போட்டால், ஐஸை முங்கி இவ்வளோ பெரிய பார் ஒன்றை போட்டால் முங்கி விட்டு எவ்வளோ தான் வெளியே தெரியும், மிதக்கும். ஆனால் எவ்வளோ தான் முழுசும் மிதக்காது. பெரிய ஐஸ் கட்டி போட்டால் முழுசும் உருண்டு ஐஸை போட்டால் மிதந்தாலும் மிதக்கும். ஆனால் பெரிய ஐஸ் கட்டி நிறைய பெரிய அந்த லாக் என்று சொல்லுகின்ற அந்த உத்திரம் என்பதை போல பெரிய ஒரு ஐஸ் கட்டியை போட்டால் எவ்வளோ வெளியே வரும்? தோற்றத்துக்கு எவ்வளோ தெரியும்? முழு ஐஸ் கட்டியும் வராது, முங்கி இருக்கும். எவ்வளோ வரும்? கொஞ்சம் வரும். அதை நீங்கள் சரி செய்து விட்டால் அடுத்த நாள் எவ்வளோ வரும்? இன்னும் கொஞ்சம் வரும். அதை சரி செய்து விட்டால்
இன்னும் கொஞ்சம் வரும். ஒரு பரிசுத்தமாகுதலில் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் தினசரி அவன் எதை பார்ப்பான்? எதை பார்ப்பான்? துரும்பை பார்ப்பான். அந்த கொஞ்சம் துரும்பை பார்ப்பான். அதை என்ன செய்வான்? வெட்டுவான். நாளைக்கும் வெட்டி கொண்டு இருப்பான். அந்த துரும்பு கூட அவனுக்கு மாத்திரமில்லை, அநேக சமயங்களில் வெளியேற்பவர்கள் கூட தெரியும். அவர்கள் சில காரியங்களை, சின்ன சின்ன காரியங்களை பார்த்த உடனே, ஆஹா இப்படி என்ன இருக்கிறது, துரும்பு இருக்கிறது பார்த்தீங்களா என்று அவன் கைகொட்டி அவன் சிரிப்பான். அவனும் சும்மா இருப்பா, நான் தினசரி இதைத்தான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் அவனுக்கு புரிவதில்லை. பிறரை இப்படி நியாயம் தீர்க்க தொடங்கிவிட்டாயே மனுஷா, அவன் சுத்திகரித்து கொண்டிருக்கிற மனுஷன். உன் சகோதரனுடைய கண்ணில் தான் எழுதியிருக்கிறது. உன் சகோதரன் தன்னை சுத்திகரித்து கொண்டு இருக்கிறான். தினசரி துரும்பை வெட்டி வெட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ் வெளியே வந்து, அவனோட ஐஸ் கட்டை எவ்வளோ குறைந்திருக்கிறது தெரியுமா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும், எவ்வளவோ குறைந்து விட்டது. மனுஷனே, என்று நீ பிறரை நீ நியாயம் தீர்த்தாயோ, அதுவும் குறிப்பாக ஒரு சகோதரனை நீ நியாயம் தீர்த்தாயோ, தன்னை சுத்திகரித்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரனை சிறு துரும்பை வைத்து காண்பித்து நியாயம் தீர்த்தாயோ, அன்றிலிருந்து இனிமேல் உன்னை நீ பரிசுத்தமாக்குடைய கிரியை ஃபுல் ஸ்டாப் என்று சொல்லி வைத்து விட்டார். ஏனென்றால் இவன் தன்னை பார்க்கவில்லை. தனக்குள் இருக்கக்கூடிய பெரிய உத்திரம், அந்த பெரிய ஐஸ் கட்டி இருக்கிறதை அவன் பார்க்கவில்லை. பிறரே பார்த்து நியாயம் இருக்கிற ஒரு மனுஷன் தன்னை ஜென்மத்திற்கும் பார்க்கவே மாட்டான். ஒரு பரிசுத்தவானை கூட பார்க்கலாம், ஏஸ் இருக்கட்டுமே. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனாவது எனக்கு ஒரு குறை என்று அவன் சொல்லுவானோ, தனக்குள் பாவமே இல்லை என்று ஒருவன் சொல்லுவானோ? அவனுக்கு தெரியும், எவ்ரிடே சம்திங் இஸ் தேர். ஒன்று வருகிறது, ஐ ஹவ் டு கிளென்ஸ் இட், ஐ ஹவ் டு கிளென்ஸ் இட், கழுவி கொண்டே இருக்க வேண்டும். அந்த துரும்பை பார்த்து விட்டான் ஒருவன். பார்த்து விட்டு, யாருடைய துரும்பு? எதிர் விட்டு கோவிந்தனுடைய துரும்பு அல்ல, அந்த அலாவுதீன் துரும்பு அல்ல, தன்னுடைய சொந்த சகோதரன் சுத்திகரித்து கொண்டிருக்கிறான்னு பாருங்கள். அவனுக்கு ஆதரவாய் கர்த்தர் வந்து நின்றார். மனுஷனே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என் தாசன், என்னுடைய சகோதரன், அவன் தன்னை சுத்திகரித்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது கொஞ்சம் வந்திருக்கிற அந்த துரும்பை பார்த்து கொண்டு நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறாய். லுக் அட் யூ, உன்னை பார். உன்னுடைய இருதயத்திலே அப்படியே ஐஸ் கட்டி உத்தரம் கிடக்கிறது, அப்படியே கிடக்கிறது. பார்த்தாயா? ஏன் உன்னை நியாயம் தீர்க்க முடியவில்லை? யூ டோன்ட் ஸ்டாண்ட் பிஃபோர் மீ. எனக்கு முன்பாக நின்று பழக்கமே இல்லை. நான் சொல்லிடுறேன், கேளுங்கள் சகோதர சகோதரிகளே. சில ஆஸ்பத்திரியில் போய் கேட்டால், சிடி ஸ்கேன் எடுத்தாயா? இல்லை சார், எக்ஸ்ரே தான் இருக்கிறது. சிடி ஸ்கேன் எடுத்தாயா என்று ஒரு சத்தம் போட்டு கேட்ட டாக்டரை கூட நான் கேட்டிருக்கிறேன். இல்லை சார், போய் சிடி ஸ்கேன் எடுத்து விட்டு வா, இதில் தெரியாது அதில் தெரியும் என்று அவர் சொல்லுவார். சிடி ஸ்கேன் எடுத்து வந்த பிறகும் கூட சில கேட்டதை போல் நம்ம ஒரு டாக்டர் சொல்லுவார், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாயா? இல்லை. இந்த மாதிரி மூளையில் உள்ள கட்டியெல்லாம் பார்ப்பது எம்ஆர் ஸ்கேன் தான் எடுக்கணும், எடுத்து விட்டு வா என்று அவர் சொல்லுவார். இதுபோ இவர்கள் தங்களை நியாயம் தீர்த்தாரலாம். தங்களுடைய உத்தரத்திலிருந்து வந்த துரும்பை கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி வந்தவன் ஜென்மத்திற்கும் இன்னொரு சகோதரனை பார்த்து துரும்பை அவன் அலசி பார்ப்பதற்கு போக மாட்டான். எனக்கே இன்னமும் பூர்ண பரிசுத்தமாகுதல் இல்லை, அவர் வருகை எதிர்நோக்கி இருப்போன் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்று தெரியுமா? கர்த்தர் வருகிறார் என்று நம்பிக்கையை பெற்றவன் அவர் பரிசுத்தராக இருக்கிறதை போலவே தானும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று தன்னைத்தானே சுத்திகரித்து கொண்டே இருப்பான். யாரைத்தானே? சொல்லுங்கள், நன்றாய் சொல்லுங்கள். தன்னைத்தானே சுத்திகரித்து கொண்டிருக்க கடவன். சம்படி வாக்கிங் இந்த லைட், ஒளியில் நடந்து தன்னை எல்லளவேனும் சிறிதேனும் இருளில்லாத வாழ்க்கை வாழ போய்கொண்டிருக்கிற ஒரு பரிசுத்தவானை பார்த்து அதோ என்று சொல்லாதீர்கள். அதற்காக அவர் ஒரு தன்னுடைய அந்த தன்னை சுற்றி இருக்கிறதை விட்டுவிட்டார் என்று ஒரு இருப்பார் என்றால், பகிரங்கமான சில பாவங்களை செய்யும் பொழுது கண்களுக்கு பளிச்சென்று தெரியும் பொழுது, சாரி, அவர் வீழ்ச்சி அடைந்தால் நமக்கு என்ன, நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவன் போய்கொண்டு இருப்பான். அதை கண்மூடியத்தனமாய் போக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவர்களை விட்டு விலகு என்று எழுதியிருக்கிறது. இவ்வாறெல்லாம் தீவினை செய்கிற அவர்கள் பிரிவினைக்கு உரியவர்களை இருந்தால் அவர்களை விட்டு விலகு என்று எழுதியிருக்கிறது. அதுபோன்று விலக வேண்டும் என்றால் இருக்கத்தான் செய்கிறது. தட்ஸ் ஓகே, அதெல்லாம் பெரிய காரியங்கள். ஆனால் உங்களுடைய சொந்த பரிசுத்தமாகுதல் என்று இருக்கிறதே, அதில் என்ன செய்தீர்கள்? உங்களுடைய தோட்டம் என்று இருக்கிறதே, அது பூவும் பிஞ்சுமாய் இருக்கிற காலத்திலே நீங்கள் இப்படி குள்ள நெறிகளை விட்டுவிட்டீர்களே, பரிசுத்தமாகுதல் தொடர்ந்து நடக்கவில்லை. அதை குறித்து கவனித்தீர்களா? பிறரை, சகோதரி நியாயம் இருக்கிறவர்கள், ஹூ நோஸ் தன் அவர்கள் ஒளியிலே நடக்கிறாரா இல்லையா என்பது
லெட் காட் நோஸ், தேவனே அறிந்து விட்டு போகட்டும். பட் ஐ நோ தட் திஸ் பிரதர் இஸ் எ குட் பிரதர், திஸ் சிஸ்டர் இஸ் எ குட் சிஸ்டர், ஆகியவர் செய்கின்ற குறைகள் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அதை பார்த்து நான் ஆத்திரப்படைந்து அதை எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் அப்படி பரப்பிக்கொண்டே நீங்கள் போனால் உங்களுடைய சாங்டிஃபிகேஷன் ஃபுல் ஸ்டாப், உங்களுடைய பரிசுத்தமாகுதல் முற்றுப்புள்ளி. எஸ், நீ என்ன அளக்கிறாயோ அதன்படி உனக்கு அளக்கப்படும். என்ன அளந்தாய்? அவனிடத்தில் உள்ள சின்ன ஒரு ஐஸ் கட்டி நான் அளக்கிறேன் பார். நீ உன்னுடைய சின்ன ஐஸ் கட்டை உனக்கு என்றைக்காவது நீ பார்த்தாயா? பார்க்கவில்லையே. உள்ள என்ன இருக்கிறது தெரியுமா? அப்படியே ஐஸ் கட்டி முங்கி இருக்கிறது. ஆகவே ஐ வில் ஜட்ஜ். நீ சொன்ன அளவின்படியே அந்த சௌரனை அழைப்பேன், இந்த சௌரனை அழைப்பேன். உன்னுடைய ஐஸ் கட்டி எடுத்து வெயிட் போட்டு பார்ப்பார், 100 கிலோ இருக்கும். அவனுடைய ஐஸ் கட்டை வெயிட் போட்டு பார்ப்பார், ஒரு 2 கிலோ இருக்கும். வாட் ஹேப்பன் டு 98 கிலோ? என்ன ஆனது? தன்னை சுத்திகரித்து கொண்டான். தன்னுடைய துருமை கொஞ்சம் கொஞ்சமாய் கண்டு அவன் சுத்திகரித்து கொண்டான். மதிகேடாய் தன்னுடைய இருதயத்திற்குள் கிடக்கின்ற அவ்வளோ பெரிய உத்திரத்தை காண தவறுவது. இத்தனையெல்லாம் வசனத்தை வாசித்து கொண்டாலும் கண்களை மூடிக்கொண்டே வாசித்து நாம் போய்விடலாமா? உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கண்டீர்களோ? உங்களுடைய இருதயத்தை காண்கிற ஒரு பகுதியில் தெய்வம் என்னுடைய இருதயத்தில் கூடிய எல்லா அந்த 100 கிலோ ஐஸ் கட்டியை காட்டினால் நான் செத்தே போயிருப்பேன். காட் இஸ் ஃபெய்த்ஃபுல், தேவன் உண்மையிலவராக இருக்கிறார் என்று அதற்கு முந்தின வசனத்திலே எழுதியிருக்கும். 6ஆம் அதிகாரம் அந்த கடைசி வசனத்திலே. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் உங்களுக்கு சொந்தமான அதினதின் பாடுகள் போதும் என்று சொன்னார். அது போதும். இன்றைக்கே உங்களை கழுவி கொண்டீர்களா? தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கொஞ்சத்தில் உண்மை என்று கேட்டீர்களே, கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவன் அனைத்து உண்மையாக இருக்க மாட்டான். அப்படி தான் தாறுமாறாய் கிடக்கிற பிஞ்சி பூ எல்லாம் பீத்து கடந்து உங்களுடைய தோட்டம் செழித்து வளரவில்லை என்று இருந்தால் ஒரு புது வாழ்வு ஒன்று உண்டு. அது என்ன புது வாழ்வு என்று தெரியுமா? ஆண்டவரே, ஐ ரிப்பெண்ட், நான் மனம் திரும்புகிறேன், நான் மனம் திரும்பி வருகிறேன், ஒன்று நான் செய்கிறேன். என்ன செய்யலாம்? ஆண்டவர் சொல்லுவார், த்ரோ இட் எவ்ரிதிங். ஒரு கடந்த காலத்தை எல்லாம் கெட்டுப்போனது எல்லாம் அப்புறப்படுத்தி விடு, எல்லாம் தள்ளிவிட்டு பிகின், ஆரம்பி. சுவிசேஷம், நல்ல சுவிசேஷம் என்ன தெரியுமா? அன்றன்றைக்கு உள்ள கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும். அல்லேலூயா! குதித்து ஜம்ப் பண்ணி, அப்பா என்னுடைய ஃபெயிலியரெல்லாம் மறந்து விட்டார். நான் படிக்காமல் முட்டையை எடுத்தது 2 மார்க் வாங்கினது, 3 மார்க் வாங்கினது, கெட்டுப்போன பலன் கொடுக்காத அத்தனையும் தூக்கி எறி சொல்லிவிட்டு ஹி மேக்ஸ் எ குட் பிகினிங். நல்ல ஆரம்பத்தை தருகிறார் என்பதை பாருங்களேன். எங்கே ஆரம்பிக்கலாம்? சொல்லுங்கள் சிஸ்டர், எங்கே ஆரம்பிக்கலாம்? சொல்லுங்கள் பிரதர். இதை வாய்க்கிலே சொல்லி கொண்டால் எப்படி பிரதர் தெரியும்? சொல்லுங்கள். கொஞ்சத்தில். எவ்வளவு? நல்லா சொல்லுங்கள். எதையெல்லாம் தள்ளி விட்டீர்கள்? நிறைய பழசெல்லாம் பிஞ்சுகள்லாம் உடைந்து கடைந்து அதையெல்லாம் நாரிப்போன அந்த தைலம் எல்லாத்தையும் தூக்கி விலக்கி வைத்து விட்டு யூ கம் டு த காஸ்பல், சுவிசேஷத்துக்கு வரீர்கள். என்ன சுவிசேஷம்? ஃப்ரம் டுடே, கடந்ததை விட்டு விடுங்கள். டுடே, இன்று முதற்கொண்டு என்ன செய்வேன்? கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க ஆரம்பிப்பேன். ஆகவே நீ வழக்கம் போல் போகிற நேரத்தில் உங்களுடைய கண்கள் ஒரு பாலியை முகத்து திரும்ப, சின்ன காரியம்தான், விபச்சாரம் செய்யவில்லை, கர்த்தாவே இதில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று இருந்திருக்க வேண்டும். அல்லது ஒரு அடிக்க தோன்றுவதை போல் என்ன வரும்பொழுது, ஐயோ இப்படி என்ன வருவதே தவறல்லவா, இது அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்திருக்க வேண்டும். பொய் சொல்லி தப்பித்து விடலாமா இந்த சூழ்நிலையிலிருந்து என்ன வரும்பொழுது, ஐயோ இப்படித்தானே பொய் சொல்லி கிடங்குக்குள் விழுந்தேன், மாட்டேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல வேண்டும். இதற்கு மிஞ்சி வருவதான தீமை அல்லாமல் உள்ளதை இல்லை என்று சொன்னால் தீமை இல்லை என்று பிசாசு சொல்வான். நீ இது பழத்தை புசிக்கின்ற நாளிலே சாக மாட்டேன் என்று பேய் சொல்லும். நான் அதை கேட்டு வாழ்ந்தவன் அல்லவா, இனிமேல் உள்ளதை உள்ளதென்று சொல்லத்தான் போகிறேன். எஸ், இதுதான் என்று சொல்வேன். தெய்வத்திற்கு முன்பாகவே மனுஷன் உண்மையை சொல்வதில்லையே. தெய்வத்திற்கு முன்பாக அவன் போய் அந்த 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 மனுஷன் அந்த நின்றதை போலவே, அந்த பரிசையை நின்றதை போல் நின்று கொண்டு நான் நீதிவான் என்று சொல்லிக்கொண்டு நிற்கிறானே, இவன் எப்படி மனுஷனுக்கு முன்பாக உண்மையை பேசுவான்? ஆகவே இந்த கொஞ்சத்தில் நான் உண்மையாக இருந்திருக்க வேண்டும். சின்ன 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 காரியங்கள் உண்மையாக இருக்கலாம். அல்லேலூயா! கேளுங்கள் மிஸ்டர் டேனியல், உங்கள் பைபிளெல்லாம் கெட்டு போகும்படி இருக்கிறீர்களா? இல்லை நல்லத்தானே வைத்திருக்கிறீர்கள். கேளுங்கள். சின்ன விஷயத்திலே உண்மையாக இருக்கிறது ஈஸியா, பெரிய விஷயத்தில் உண்மையாக இருப்பது ஈஸியா? எது ஈஸி?
சின்ன விஷயத்தில் உண்மையாக இருப்பது ஈஸியா, பெரிய விஷயத்தில் உண்மையாக இருப்பது ஈஸியா? நீங்கள் சொல்லுங்கள் ஜேக்கப், எது ஈஸி? டேங்க அப்போ இவருக்கு பெரிய கணக்கு போட்டேனோ, என்ன அல்ஜிப்ரா லாகிர்தம் இதை உங்களுக்கு போட்டு விட்டேன். சொல்லுங்கள். சின்ன வாங்க இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க சார், கமான் கமான் கமான். எது ரொம்பவும் ஈஸி என்று சிறுவன் எல்லோரும் கற்றுக் கொடுப்பான் என்று வசனம் சொல்கிறது. எதில் உண்மையாக இருப்பது ஈஸி? சின்னது. வெரி குட். என்ன விஷயத்தில் உண்மையாக இருப்பது ஈஸி? ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே தி ஸ்மால் திங்ஸ், தட் இஸ் த காஸ்பல். டிசைடட். நீங்கள் அதை தீர்மானிங்கள். உங்களுடைய பழைய ஜீவியத்தை எல்லாம் த்ரோயிடவே, உங்களுடைய கனிகூடாத அந்த நிலத்தை எல்லாம் அப்புறப்படுத்தி விடுங்கள். ஃப்ரம் டுடே ஸ்மால் 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 திங்ஸ். கை கொண்டு வாழ்ந்து பாருங்களேன். இயேசு மலைப்பிரசங்கத்தில் பேசியதை ஐயோ அதை கை கொள்ள முடியாது என்று சொல்வார்கள். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது என்னவென்று சொன்னார், அவர் கற்றுக் கொடுத்ததெல்லாம் வச்சவரம் செய்யாதிருப்பாக பல்ல கடித்து சொன்னார். ஐயோ நடுங்கி போயிடுவேன். உன் இருதயத்திலேயே என்ன செய்து விடக்கூடாது. ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்குற அந்த சின்ன பார்வை, அந்த உள்ளத்தில் நுழைகிற இருதயம், அங்கே விபச்சாரம் நடக்கிற நேரம் 2 சான்ஸ் கொடுக்குற அந்த சின்ன சின்ன பகுதியை, அதிலேயே நீ கவனமாக இருந்துகொள். நீ ஒன்றும் தப்பித்து விட்டாய். என்ன வருவதில்லை, விபச்சாரம் உனக்கு வருவதில்லை என்று சொன்னாரே. ஹல்லேலூயா. தி ஸ்மால் திங். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை போன வருஷத்தை விடுங்கள், அதையெல்லாம் தூக்கி போடுங்க. ரைட் நான் முன்பெல்லாம் தந்திரமாய் பேசி மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். இப்பொழுது உள்ளதை உள்ளதென்று சொல்வதற்கு பிகின் தேன், ஆரம்பித்து பாருங்களேன். ஏன் இருதயத்திலே கோபம் வராதபடி யார் மீதும் எந்த சகோதரின் மீதும் இல்லை என்று ஆரம்பித்து பாருங்களேன். எந்த சகோதரன் மீதும் இல்லை என்று ஆரம்பித்து பாருங்களேன். ரிப்பெண்ட் என்று சொல்லும் பொழுது, பாவத்தை விட்டு நீ ரிப்பெண்ட் பண்ணி வரும் பொழுது, பழைய பாவத்தை குறித்து என்ன செய்வது? கணக்கு ஒப்புவி. போனால் அங்கே போய் எல்லாவற்றையும் போய் தீர்த்து விட்டு வாங்க உங்களுக்கு சொன்னார். இன்னும் திரும்பி நீங்கள் வந்து விட்டு என்று சொன்னால் தேவ ராஜ்யத்துக்கு நுழைய வந்து விட்டீர்கள். பழையதெல்லாம் ஒளிந்து போயின. யார் ஒழித்தார்? கிறிஸ்து தன் மரணத்தினாலே, இரக்கத்தினாலே, அந்த இரக்கத்தினுடைய இரத்தத்தினாலே அதை அழித்து போட்டு விட்டார். நம் பிகின் எ நியூ லைஃப், புதிய வாழ்க்கை ஆரம்பி என்று சொல்லும்பொழுது, கோலாகலம் அல்லவோ, கொலை செய்தவனாக கூட இருக்கலாம், விபச்சாரம் செய்தவனாக இருக்கலாம், பழையதெல்லாம் ஒளிந்து போயின. அதை நான் ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. ஃப்ரம் டுடே பாவஞ்சியாக இருப்பாயாக. இட்ஸ் எ காஸ்பல். ஒருவரும் இப்படி சொன்னதே இல்லை. குதித்து எழுந்து மகிழ்ந்து ஆர்ப்பரித்து ஆண்டவருக்கு பின்பு நன்றி சொல்ல அந்த பாவியாய ஸ்திரீ வந்தாள் என்று எழுதியிருக்கிறது. அவரை ஆனந்தித்து அவர் தைலத்தை ஊற்றி கண்ணீர் வடித்து நன்றியை காண்பித்து தலை மீறினால் துடைத்து செய்த அவளை என்னவென்று சொன்னாங்க தெரியுமா? வெறும் 50 மன்னிக்கப்பட்டவன் அல்ல அவள், வெறும் பாவம் மன்னித்து வந்தது போல் அல்ல, பாவியே ரட்சிக்கப்பட்டு விட்டாள். இவள் 500 வெள்ளிக்காசு கடன்பட்டதை போல், பரிசேயனே உனக்கு 50 வெள்ளிக்காசு போல் உனக்கு சுகமானாய், உனக்கு உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. இவ்வளோ முற்றிலும் ரட்சிக்கப்பட்டவள், நன்றி உள்ளவளாக இருந்து என் பாதங்களை கழுவிறாளாப்பா என்று அவர் சொன்னாரே பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி மாறுங்களேன். ஏன் மாறி இருந்திருக்கக்கூடாது? இன்னமும் நீங்கள் பழைய பாவங்களை இழுத்து கொண்டே நீங்கள் போகலாம் என்று இருந்தால் கர்த்தரை நீங்கள் மட்டுப்படுத்துவது அல்லவோ? அவர் உங்களுக்கு செய்த தியாகத்தினுடைய புண்ணியத்தை அறியாதல் அல்லவோ? அந்த ரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும் என்று தெரியவில்லையோ? அந்த ரத்தம் உங்களுடைய பாவம் செவேர் என்றிருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக்கும் என்று கூட புரிந்து கொள்வது இல்லையோ? பழையதை ஒழித்து விடுங்கள், புதிய ஒன்றை ஆரம்பிக்கும் பொழுது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்மால் திங். சின்னவில்னு ஆரம்பிங்கள். நான் சொல்கிறேன்னு கேளுங்கள். தட் மேட் மை லைஃப் வெரி ஈஸி. என் வாழ்க்கையவே அவ்வளோ எளிதாகி மாற்றிவிட்டது. அவருடைய கற்பனையில் ஒன்றரை கூட பாரம் இல்லை. இவங்களுக்கு சும்மா பாரம் மலை பிரசங்கமா? ஐயோ, அதை ஒருவனும் கைக்குள்ள இயலாது. மலை பிரசங்கத்தை பிரசங்கித்த அதை கேட்ட அந்த மகாத்மா காந்தி சொன்னார், இந்த மலை பிரசங்கத்தை கைக்குள் என்று ஒரு கிறிஸ்தவனை காட்டுங்கள், நான் கிறிஸ்தவனாக மாறினேன் என்று சொன்னான். கேவலம். அப்படி அவன் கிறிஸ்தவ உலகத்தை கண்டதெல்லாம் அவர் எங்கேயோ பார்த்தாலும் பிரசவம் இல்லாமல் இருந்திருப்பார். இருக்கிறார்கள். அவருடைய பார்வைக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒருவனாயிலும் இப்படி இந்த மலை பிரசங்கத்தை செழிக்க வைத்து கொண்டாடி அதை வாசித்து மகிழ்ந்து தன் வீட்டை அஸ்திவாரத்தை கண்மலையாய் கிறிஸ்து மீது போட்டு அசையாத வீடாய் நிலைத்து நிற்கவில்லை என்பதை அந்த மனுஷன் கண்டான். அந்த மகாத்மா காந்தி அவர் கண்டார். ஆகையினால் எவன் இது கை கொள்கிறான் என்று ஒருவரை காட்டுங்கள், நான் கிறிஸ்தவனாய் மாறினேன் என்று சொன்னாரே. கேவலம். அவர் எதையோ பார்த்து சொல்லிவிட்டான் என்று இருந்துவிட்டு போகட்டும். நான் அங்கே பக்கத்தில் இருந்தால், மிஸ்டர் மகாத்மா காந்தி அவர்களே, ஜஸ்ட் டேர்ன் ஹியர், இங்கே திரும்பி பாருங்கள், நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருப்பேன்.
இவ்வளோ பெரிய சத்தியங்களை எப்படி ஐயா நீ கை கொள்ள முடியும்? உங்களுக்கு புரியவில்லை. சின்ன சின்ன காரியங்களை தான் கற்றுக் கொடுத்தார். அதில் கற்றுக் கொடுத்துதான் நான் என்ன இருக்கிறேன், பெரிய காரியங்களுக்கும் வளர்ந்து வருகிறேன் என்று சொல்லியிருப்பேன். எப்படியாடா சொல்லுவாய் நீ சின்ன சின்ன காரியங்கள்? விபச்சாரம் செய்வது பெரிதா அல்லது இச்சையோடு பார்ப்பது பெரிதா சொல்லுங்கள் என்று கேட்டால், விபச்சாரம் செய்தான் பெரியது, அவருக்கு அதுதானே தெரியும். நான் சொல்கிறேன், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிறதை கட் பண்ணி விட்டேன். என் ஆண்டவர் சொன்னார், கண்ணை பிடுங்குகள் என்று சொன்னார். இந்த கண்ணை இல்லை, பார்க்கிற பார்வையை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி பரலோக ராஜ்யம் பலவந்தம் செய்யப்படுகிறது என்று பிடுங்கி நான் நேராக வைத்தேன். முடிந்து விட்டது. ஐ எம் ஏ ஹாப்பி மேன். அப்படியா? அடுத்து என்ன சொல்? நான் சொல்கிறேன், கேளுங்கள். மகாத்மா காந்தி அவர்களே, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் சொல்வதை கேளுங்கள். கொலை செய்வது பெரிய குற்றமா? கோபம் கொள்வது பெரிய குற்றமா? இது கூட தெரியவில்லை. கொலை செய்வது தான் பெரிய குற்றம். இல்லை, என் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது என்னவென்று தெரியுமா? கோபம் கொண்டாலே இருதயத்திலே கொலைவாதகம் ஸ்டார்ட் ஆகிவிட்டது. நியாயாதிபதிக்கு முன்பாக நிற்க வேண்டிய நேரம், ஜட்ஜுக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரு காரியம் உண்டாகிவிட்டது என்று இயேசு பெருமான் சொன்ன சின்ன காரியத்தை நான் கைக்கொண்டு, நான் கோபத்தை நான் இருதயத்திற்குள் சென்று அது கொலைவரியாய் மாறுவதற்கு இடம் கொடாமல் அங்கேயே நான் அழித்து வைத்து விட்டேன் என்று அவர் விளக்கம் சொல்லியிருந்தால் நல்லது. சகோதரர் ரத்னகுமார் அவர்களே, அவர்களே வேண்டாம், சகோதரர் ரத்னகுமாரே, நான் கண்டேன் ஒரு மனுஷனை. நீர் இப்படி சொல்வதைப் போல் ஒரு மனுஷனும் சொல்ல கிறிஸ்தவனை பார்க்கவில்லை. ஒருவனும் கை கொள்ள வேண்டியது நான் கண்டதெல்லாம் தப்பு தான். எனக்கு பின்னாலே இந்த தோளை தட்டி சொல்லியிருக்காவிட்டால் ஒருத்தனும் இல்லை என்றே சொல்லி போயிருப்பேன் என்று நம்பியிருப்பார். ஏன் அவர்கள் இந்த கிறிஸ்தவன் கனி கொடுத்து வாழவில்லை? பிஞ்சும் பூவுமாய் இருக்கும் பொழுதே பித்து விட்டு போய்விடுகிறார்கள். இவர்கள் கொஞ்சம் வரும்பொழுதே இந்த குள்ள நெறிகள் வந்து நைத்து விட்டு போய்விடுகிறது. கிறிஸ்தவ ஜீவியத்தினுடைய ஓங்கிய புகழை கத்தரோடு இசைந்து நடந்தவன் அறிந்திருப்பான். அவன்தான் அவன் ஜொலித்து அவன் வாழ்வான். ஆகவே நீங்கள் எதை பார்க்க வேண்டும் கண்களிலே? எல்லோரும் ஒன்றை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஒரு சகோதரனுக்கு சப்போர்ட்டாக நின்று கொண்டு தான் ஆண்டவர் பேசினார். ஒரு சகோதரன், இன்னொரு சகோதரன் அவனுக்கு சப்போர்ட்டாக நிற்கவில்லை. அந்த சகோதரன் யார்? அந்த சகோதரன் கண்ணிலே என்ன இருக்கிறது? இது சொல்லக்கூடாது, சத்தமாக சொல்லுங்கள். என்ன இருக்கிறது? அந்த துரும்பு கொண்ட சகோதரனில் சப்போர்ட்டாக நின்று கொண்டு தான் சொல்கிறார். அந்த சகோதரனை பார்த்து, ஏய் சகோதரா, துரும்பை கண்டாய் அல்லவோ? அவன் நாள்தோறும் துரும்பை கண்டு கொஞ்சம் ஐஸை வெளியே வர கண்டு 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 என்ன செய்து கொண்டு இருக்கிறான்? சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறான். என்னை குறித்து என்ன? உனக்குள் என்ன கிடக்கிறது? 100 கிலோ ஐஸ் பார் அப்படியே கிடக்கிறது, சுத்தம் பண்ணவில்லை. அந்த மறைந்திருக்கிற அவனுடைய ஐஸ் பாரில் அவனுக்கு கூட தெரியல, இன்னும் கழுவி கொண்டே தான் போயிடான். ஜீவகாலம்லாம் கழுவான். ஆனால் ஒரு கணக்கு நான் சொல்கிறேன், கேட்கிறாயா? உனக்கு 100 கிலோ உத்திரம் அங்கேயே கிடக்கிறது, அவனுக்கு இன்னும் 5 கிலோ இருக்கிறது. நான் வரும் முன்னே அதையும் அவன் சுற்றி இருப்பதற்கு முயற்சிப்பான் என்று அவர் யார் சார்பாய் நின்று அவர் சொல்லுவார்? துரும்பு கொண்டவன் சார்பாய் நின்று சொல்வார். யாருக்கு எதிராக அவர் சொல்லுவார்? உத்திரத்தை காணாதவன், பிறருடைய துரும்பை கண்டவன். யாரை நீ இப்படி செய்தாய் என்று அவர் கேட்க மாட்டாரோ? பேய் ஒன்று கேட்டான் தேவனிடத்தில் வந்து, நீர் அவனை நல்லா பாதுகாத்து அப்படி வைத்திருக்கிறேன், அதனால்தான் அவன் என்ன செய்யவில்லை, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை என்று சொன்ன மனிதனை பார்த்து, பைத்தியக்காரனை, அவன் நாள்தோறும் எனக்கு முன்பாக நின்று அழுவான். அவன் தன்னுடைய பிள்ளைகளோடு செல்லும் பொழுது அங்கே பாவம் உண்டாகி விட்டதோ என்று தன் பிள்ளைகளுக்காக அவன் கண்ணீர் வடிப்பான். அவன் பலிபீடம் செலுத்தி என்னை ஆராதிப்பான். அவனை நான் அறிவேன், அவனை எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன், அப்படி இல்லை. அவன் உம்மை பாதுகாக்கிறதுக்காகத்தான் உம்மை நேசிக்கிறான். அவனுடைய பாதுகாப்பை எடுத்து போடும் நேசிப்பான் என்று பார்க்கும் பொழுது செய்து பார் என்று சொன்னாரே பார்க்கலாம். அப்படிப்பட்ட சவாலை ஏற்றுக்கொண்டு அந்த நாட்களிலேயே வாழ்ந்தது யோபு இருந்தான் என்றால் நான் எப்படி இருந்திருக்க வேண்டும்? திராணிக்கு மிஞ்சி சோதிப்பதற்கு அவர் என்ன செய்வதில்லை, இடம் கொடுப்பதில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித், அந்த 2வது செகண்ட் ஸ்டார்டிங் வித், அண்ட் 3வது என்று ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் போனார். ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் அவன் 100 எடுத்து வரும்பொழுது, ஏற்கனவே 2 100 எடுத்தவன் 3வது 100 எடுப்பதற்கு அவன் எப்படி இருப்பான்? பி வெரி கேர்ஃபுல்.
ஆக 3ஆம் நூறு என்று வருகின்ற அவனுடைய சரீரத்தினுடைய கொப்பளங்கள் வந்ததே, பாதிக்கப்பட்டது. ஜீவனை தொடுவதற்கு உனக்கு அனுமதி இல்லை என்று அவர் சொல்லி வைத்துவிட்டு அதையும் செய்ய வைத்தாரே. அவன் ஏற்கனவே 100 100 100 என்று வாங்கி கொண்டு வந்தவன். இந்த 100லேயும் என்னுடைய மீட்பரை நான் அறிவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நான் சோதித்த பின்பு என்னாய் மாறிவிடுவேன், சுத்த பொன்னாய் மாறிவிடுவேன் என்று அவன் சொல்லி வைத்தானே. அல்லேலூயா. அதுபோன்ற மக்களை இருந்திருக்க வேண்டும். சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகுதலை ஓங்கி வளர்ந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய அந்த ஐஸ் பேர்க்கை அந்த வாசிமணி சொல்கின்றதை போல் அந்த ஐஸுடைய முனையை பார்த்து வெட்டி இருந்திருக்க வேண்டும். இன்னமும் இருக்கிறது என்று கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனிடத்தில் நிற்கும் பொழுதெல்லாம் ஒன்று வருகிறது, ஒரு வெளியே வருகிறது. நீ செய்வது சரிதான், தவறொன்றும் இல்லை. ஆகிலும் ஒன்று உனக்கு தெரியுமா, அங்கே ஒரு சின்ன ஒரு புள்ளி இருக்கிறது என்று சொல்லுவார். சுத்திகரித்திருப்பான். தாழ்மை என்பது அதுதான். தாழ்மை என்று சொல்வது ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். தேவனுக்குமார் நின்று வாழ்கிறானே அவன் தான் நொறுங்குண்டு வாழ்ந்தவன். அதை எங்கே எழுதியிருக்கிறது? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்ட சுவிசேஷத்தை விசுவாசித்தவன் யார்? யாருக்கு கர்த்தருடைய பயம் வெளிப்பட்டது? அவர் இளங்கிளைய போல் பிதாவுக்கு முன்பாக வளர்ந்து வறண்ட நிலத்திலே வேர் விட்டு தன்னை சோதித்து தன்னை சோதித்து அந்த வறண்ட நிலத்திலிருந்து செழித்த வாழ்க்கையை வாழ்ந்தவர். அதுதான் ஐயா நொறுங்குண்ட வாழ்க்கை. அதற்கு பேதான் தாழ்மை. ஹம்பிள் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தாழ்மை என்பது வெளிப்புறத்தில் வைத்து அல்ல. இயேசு அவர் தையலே இல்லை ஆடையை போட்டு வந்தார். நீங்கள் எல்லோரும் தைத்து விட்டு வரும் பொழுது சீசர்களே தைத்து விட்டு தான் வருகிறார்கள். ஆடும் பொழுது பாருடா, இந்த மனுஷன் பெருமை கொண்டவன், இவன் எங்கேயோ ஃபாரினுக்கு அனுப்பி என்ன செய்திருக்கிறான், தையலே இல்லாத ட்ரெஸ்ஸை போட்டு விட்டானே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பகுதியை அவர் செய்தார். மக்கள் என்னென்னவார் என்றார் சொன்னார். பிதா தந்த அவர் உடுப்பு பாருங்கள், அது அந்த அந்த மலரை சாலமோன் ராஜா கூட அப்படி உடுத்தியதில்லை. ஏனென்றால் அது நூற்றதும் இல்லை, அதை கோர்த்ததும் இல்லை, அது என்ன செய்யவும் இல்லை, நெய்ததும் இல்லை. யார் கொடுத்தார்? அந்த உங்கள் பிதா உடுத்து விட்டார் போலவே இம்மீடியட்டாக பிதா என்பது சொல்வதற்குரிய உரிமை இயேசுக்கு தான் உண்டு. என் பிதா எனக்கு ஒரு உடை கொடுத்தார், அதை ஒருவன் என்ன செய்யவில்லை, தைக்கவில்லை, அதை கோர்க்கவில்லை, நெய்யவில்லை. ஐ காட் இன் அப்படி அவர் சொல்லி காட்டவில்லை. ஆகிலும் he knows that my father will give me a dress. எனக்கு உடையை கொடுப்பார். அதுவும் தையல் ஆடை இல்லாத கொடுத்தார். அங்கே ஆச்சரியப்பட்டு போனார்கள் அவர்கள். எல்லாம் கிழித்து போட்டு கொஞ்சம் உடையை எடுத்து அவர்கள் இதை எப்படி அடேங்கப்பா, அரசன் கூட உடுத்தியதில்லை, சாலமோன் அரசனை உடுத்தவில்லை என்றால் பிலாத்து உடுத்தியிருந்திருப்பானா, அல்லது அங்கே இருந்த அந்த சீசர் அவன் உடுத்தியிருந்திருப்பானா? இல்லை என்று கண்டவர்கள். அல்லேலூயா. அதுவா தாழ்மை என்று சொல்வது? நல்ல ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறான் தாழ்மை என்று சொல்லிக்கொள்வது. கடவுள் அவர் நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவன் தாழ்மை உள்ளவனில் நீங்களாக எண்ணிக்கொள்வதா? அவன் மண் குடிசையில் வாழ்ந்தால்தான் தாழ்மை என்று அர்த்தம் என்று நாம் எண்ணிக்கொள்வதா? என்னைப் போலவே அவனும் கடன்பட்டிருந்தால் தாழ்மை என்று நீங்கள் எண்ணிக்கொள்வதா? கடன்படாத வாழ்கிறேன், கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்கி நான் ஜீவிக்கிறேன் சொன்னால் பெருமை அகங்காரம் என்று நீங்கள் சொல்லிக்கொள்வதா? ஏனென்றால் நீங்கள் கடன் என்று குப்பையில் கிடக்கிறீர்களாம், நீ கடன் என்று சேற்றுக்குள் கிடக்கிறீர்களாம். அங்கே நீங்கள் விரும்பி விரும்பி வாங்கின அத்தனைக்கும் ஒரு கடன் 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 என்று வசனத்திற்கு ஒப்ப வாழாமல் இருந்து கொண்டு கடன்படாது வாழ்கிறேன் என்று சொன்னோடனே பெருமை என்று சொல்லிக்கொள்வதா? அதுவா தாழ்மை? தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். ஸ்டாண்ட் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக நில்லுங்கள். உங்களுடைய குறைகளை கண்டு வளருங்கள். உண்மையான தாழ்மையினுடைய பங்கை அடையுங்கள். எந்த மனுஷனும் நேருக்கு நேரம் என்னிடத்தில் வந்து இவ்வாறு சொன்னார். என்னிடத்தில் ஒருவர் சொன்னார், உங்களுக்கு தாழ்மை இல்லை என்று நான் அறிகிறேன் என்று சொன்னார். எஸ், 100% நீ சொல்வது உண்மை பிரதர். ஏனென்றால் என்னுடைய குருவை போலவே மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார், தன்னை தாழ்த்தினார். நான் நேற்று தாழ்த்தினேன், இன்றும் தாழ்த்த வேண்டியிருக்கிறது. ஜீவகாலமெல்லாம் தாழ்மையிலே மரண பரியந்தம் தாழ்த்த வேண்டியிருக்கிறது எனக்கு தெரியும் பிரதர். அது அகங்காரம். நீங்கள் சொல்வது இப்போ சொல்லுவதிலே அகங்காரம் இருக்கிறது. இப்பொழுது சொல்கிறேன் தாழ்மை இல்லை என்று. அது என் ஆண்டவருக்கு தெரியும். ஐ ஹம்பிள் பிஃபோர் மை காட். ஆகவே ஒரு மனுஷனும் இப்படியெல்லாம் இந்த பகடை காடையை உருட்டி விட்டு சூது செய்வதை போல், தங்களை அடங்க வைத்து தங்களுக்கு உட்படுத்துவதை போல் இந்த மேஜிக் வேலையெல்லாம் செய்ய நான் இடம் கொடுத்ததில்லை. ஏனென்றால் ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பாக நின்று வாழ்கிறேன். தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது நீ உலகமே சூழ வந்து உனக்கு தாழ்மையில் என்று உங்களை பார்த்து சொன்னாலும் யூ ஒன்ட் கொலாப்ஸ்.
நீங்கள் படாரென்று கீழே விழ மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் தாழ்மை என்பது என்ன. ஏதாவது ஒன்று பார்த்து அப்படி இப்படி 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 சொல்லிக்கொண்டே போயிடல. ஏதாவது உருப்படியே சொல்லுங்களேன். தாழ்மை என்பது என்ன? பிஃபோர் காட். மை ஹியூமிலிட்டி இஸ் பிஃபோர் காட். தேவனுக்கு உண்பான தாழ்மை. சொல்லுங்கள் சொல்லுங்கள். எஸ், உலகத்தில் உள்ள மக்கள் அறியார்கள் என் மேனின் அழகு என்று ஹமாம் சோப்பில் ஒரு பெண் தன்னையோ அவள் போற்றிக்கொள்வாள். அவள் தாழ்மை இல்லை என்று சொல்வதை கண்டுபிடிப்பதாக கஷ்டம். அதை ஈஸியாக நாம் கண்டுபிடித்து விடலாம். நான் சூப்பர் ஸ்டார் என்று ஒருவன் சொல்லிக்கொள்வான் என்று சொன்னார். அது தாழ்மை இல்லை என்று சொல்வதாக கஷ்டம். கண்டிப்பாக தாழ்மை இல்லை தான். அவர்கள் தேவனுக்கு முன்பாக நின்றது இல்லை. பட் நீங்களும் நானும் ஐ மஸ்ட் ஹேவ் த ஜெனியூன் ஹியூமிலிட்டி. மெய்யான தாழ்மை என்று சொல்வது தேவனுக்கு முன்பாக நின்று தாழ்மைப்படுங்கள். அவர் உங்களை எல்லாம் முடிந்து சரியான பிறகு ஏற்ற காலம் வரும்பொழுது உங்களை உயர்த்துவார். அற்புதமான இந்த பரிசுத்தமாகுதல் நம்ம எல்லோருக்கும் நடைபெறவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு பெற்றீர்களோ, நான் பேசின காரியத்தில் நிறைய இல்லாமல் கொஞ்சம் விளங்கி கொண்டாலும் கூட பரவாயில்லை. ஸ்டார்ட் ஃப்ரம் தேன். அதுலேருந்து தொடங்கல். முழுசும் எனக்கு விளங்கவில்லை, பரவாயில்லை. எவ்வளோ விளங்கியது? இவ்வளோ தான் விளங்கியது. தட்ஸ் ரைட். அதுலேருந்தாவது தொடங்கி பாருங்களேன். இட் வில் பிளஸ் யுவர் ஹார்ட். உங்களுடைய இருதயத்தை ஆஸ்வதிக்கும். நீங்கள் பூவும் பிஞ்சும் ஏற்கனவே கெட்டு போன வாழ்க்கை அல்ல. புதிதாக ஒரு கொஞ்சத்தில் உண்மையை ஸ்டார்ட் பண்ணி விட்டீர்கள் பாருங்கள். கண்டிப்பாக அதிகத்தில் நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள். அது பிஞ்சு அந்த பூக்கும், அது பிஞ்சு வரும், பின்பு அது காய்க்கும். அந்த காயில் என்ன உண்டாகும்? பழங்கள் உண்டாகும். அந்த பழங்கள் என்னவாக இருக்கும்? மிகுந்த கனிகள் கொடுத்தது என்று இருக்கும். பிதா அதை கண்டு மகிழ்ச்சி அடைவார். தோட்டக்காரர் அவர். ஆகையினால் அந்த தோட்டக்காரர், பிதா என்னுடைய தோட்டக்காரர் கண்டு அப்படியே மகிழ்ச்சி அடைந்து விடுவார். கவனம், குள்ள நெறிகளை குறித்து கவனம், உங்களுடைய பரிசுத்தமாகுதலை குறித்து கவனம். ஏற்கனவே சேர்த்து வைத்திருந்த நலதத்தை குப்பையாக்கி போடாதுங்கள். க்ரோ தேட். உங்களுடைய பிஞ்சை சாதாரணம் என்று எண்ணாதீர்கள். அது கண்டிப்பாக காய்க்கும். வளருங்கள். நாட்கள் சில கனிகள் சேரும். பிதா அதை எடுத்து வைத்து மகிழ்ச்சி அடைவார். பிதா மகிமை அடைவார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறபடினாலே, ஏராளமான கனிகளை கொடுக்கிறபடினாலே பிதா மகிமை அடைவார். உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவார். மற்ற சகோதரர்கள், பிரைஸ் லார்ட். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி உள்ளவனாக இருக்கேன். இந்த ஏசாயா 5ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆரம்பத்தில் படித்தது மாதிரி அதுவே கசப்பான பழங்களை தந்தது அப்படின்னு சொல்லி அந்த 2வது வசனத்தில் கடைசியாக இப்படி வருது இல்லையா? அதுவே கசப்பான பழங்களை தந்தது. தேவன் என்கிட்ட ஒரு நல்ல கனியை எதிர்பார்த்து எனக்கு எல்லா விஷயங்களையும் அவர் செஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டும் அவர் தான் பாதுகாக்கிற எல்லாமே அந்த 1-2 வசனங்களில் வருது. வந்ததுக்கப்புறம் அது எப்படி கசப்பாக மாறுச்சு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்னா, இந்த எசேக்கியேல் அதோட இன்னொரு வெர்ஷன் தான் இது. எசேக்கியேல் 20ஆவது அதிகாரம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட இப்படி பேசுவார். 37ஆவது வசனம், எசேக்கியேல் 20:37. நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்கள் உடன்படிக்கைக்குள் உங்களை கட்டுப்படுத்தி கலகக்காரர்களையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். அவர்களை தங்கள் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ஆனாலும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பிரவேசிப்பதே இல்லை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் இங்கே அதோட வெர்ஷன் தான். நான் உங்கள்கிட்டருந்து உங்களுக்குள்ளே இருக்க இந்த கலகத்தை மூட்டுறது இது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேருந்தே நான் எடுத்து போட்டுருவேன்றது எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமேட்டு கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லுவார். 39ஆவது வசனம். இப்பொழுதும் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் என் சொல்லை கேட்க மனதில்லாதிருந்தால் நீங்கள் போய் அவனவன் தன் நரகலான விக்கிரகங்களை இன்னும் சேவியுங்கள். ஆனாலும் என் பரிசுத்த நாமத்தை உங்கள் காணிக்கைகளாலும் உங்கள் நரகலான விக்கிரகங்களாலும் இனி பரிசுத்த குலைச்சலாக்காதீர்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். எல்லாமே உங்களை விட்டு எல்லாத்தையும் நீக்கி போட்டுட்டேன். ஆனாலும் இப்பையும் உங்களுடைய நரகலான விக்கிரகங்கள் உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் செய்யணும்னு தோணுச்சுன்னா அதை செய்யுங்கன்னு சொல்லியே சொல்கிறார். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. நான் இதுக்கு முன்னாடி பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன். நான் செய்யணும்னு நினைக்கிறத செய்ய முடியாது. எனக்கு எதெல்லாம் தோணுதோ, நான் நல்லது தெரியும் ஆனால் அதை செய்ய முடியாது. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறதுனால பாவத்திலே தான் செய்கிறேன். இப்போ அதுலேருந்து விடுதலை ஆக்கிட்டு
கர்த்தர் என்னை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டாந்து வச்சுட்டு ஒரு நல்ல குடும்பத்தை, நல்ல சபையை கொடுத்துட்டு, நல்ல சத்தியங்களை எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டும் என்னால் பாவத்துக்கு பின்னாடி போக முடியும். ஏன்னா இங்கே சுயாதீன புராணம், பாவம் பிசாசு தான் என்னை அடிமைப்படுத்தும். தேவன் என்னை ஒரு காலம் நீ இதை பண்ணியே ஆகணும்னு என்னை ஃபோர்ஸ் பண்ணுறதே கிடையாது. தேவன் எனக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்துருக்காரு. நான் என்னால் மறுபடியும் அந்த பாவத்துக்குள்ளே நான் விரும்புகிறத செய்ய முடியும். இது அனுதின வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் இதை என்னால் என்னோடய பேட் செலெக்ஷனை என்னால் செலக்ட் பண்ண முடியும். என் முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயம், நீதிமொழிகள் 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 குரல் கேட்கும். இது அனுதினமும் நமக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். 2 குரல் கேட்கும். ஒன்று ஞானம் கூப்பிடும், 1வது வசனத்தில் 2வது வசனத்தில் சொல்கிற மாதிரி ஞானம் என்னை கூப்பிடும். இன்னொன்று ஒரு ஸ்திரீ, மதியற்ற ஸ்திரீ 13வது வசனத்தில் சொல்கிற மாதிரி மதியற்ற ஸ்திரீயும் என்னை கூப்பிடுவாங்க. 2 பேருமே சத்தமாக கூப்பிடுவாங்க, மேடைகளை ஏறி நின்று கூப்பிடுவாங்க. இதோட விளைவு என்னவாக இருக்குன்னா, கடைசியாக முடிகிறது, இங்கே ஞானம் கூப்பிட்றதுக்கு நான் செவி கொடுத்து போக முடியும். ஒரு மதியற்ற ஸ்திரீக்கு கூப்பிட்றது, இந்த மதியற்ற ஸ்திரீன்றது உலகமாக வச்சுக்கலாம், என்னோட சுயமாக வச்சுக்கலாம், இல்லை வாலிப பசங்கள்லாம் வந்து உண்மையிலே அது ஸ்திரீயாக கூட வச்சுக்க முடியும். அதாவது இது என்னென்னா, இந்த குரல் கேட்கும்போது 2 பேருமே மேலே நின்று தான் கூப்பிட்றாங்க. யாரை கூப்பிட்றாங்கன்னா, ஒரு சிம்பிள் மேனை, பேதையாக இருக்கவனை, ஒன்றுமே தெரியாதவனை கூப்பிட்றான். இந்த 2 சத்தமும் டெய்லி காலைல எனக்கு கேட்குது. ஆனால் இதை எதை நான் செலக்ட் பண்ணுறேன்றது தான் என்னுடைய முடிவாக முடியுது. அதை பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் பார்க்க முடியும். அதில் அந்த ஞானம் கூப்பிடும்போது அதோட முடிவு எப்படி இருக்குன்னா, 10வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்குள்ளே போயிடுவேன், என்னோட முடிவு என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசு வருஷங்கள் விருத்தியாகும். இந்த மாதிரி நன்மையாக எனக்கு முடியும். ஒருவேளை நான் அந்த மதிகேடான ஸ்திரீயோட பேச்சை கேட்டு நான் போனேன் அப்படின்னு சொன்னால் 17வது வசனம், 18வது வசனம், ஆயினும் மரித்தவர்கள் அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான். அவனுக்கு தெரியாது அது எல்லாமே நரக பாதாளத்துக்கு தான் போகுதுன்னு சொல்லி. இதில் விஷயம் என்னென்னா, தேவன் கூப்பிடும்போது, ஞானம் கூப்பிடும்போதெல்லாம் வந்துட்டு அது அவ்வளோ கவர்ச்சியாக இருக்காது. என்னை வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயமாவோ அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த மதியற்ற ஸ்திரீ கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்றாங்கன்னு பாருங்கள். 17வது வசனம், மதியினனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்களில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறார். எதெல்லாம் திருடுறதோ, எனக்கு சொந்தமில்லாத விஷயங்கள்லாம் எதுவோ அதெல்லாம் எனக்கு நல்லா இருக்கும்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்தவங்க விஷயத்துக்குள்ளே தலையிடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அடுத்தவனோட பொருளை இச்சிக்கிறது, எனக்கு சொந்தமில்லாத ஒரு விஷயத்தில் தலையிடுற விஷயங்கள் எல்லாம் எனக்கு இனிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்னு என் மனசு, என் சுயம் என்கிட்ட வந்து சொல்லுது. அதுக்குள்ளே நான் போகிறேன்னா அதோட முடிவு நரக பாதாளம் தான். அது அங்கே மரித்தவங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருக்க முடியும். அந்த சத்தத்தை நான் கேட்குறனால அந்த இடத்துல மரித்தவங்க மட்டும்தான் இருக்க முடியுன்றது தான் அங்கே விஷயம். இதை நான் ரொம்ப சீரியஸாகவே நான் எடுத்திருக்கேன் இது வரைக்கும். இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அது எப்படி சொல்கிறது, மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள்னு சொல்லி கர்த்தர் ஒரு இடத்துல இருப்பார். சில விஷயங்கள் என் காதுக்கு வருது, அதை போய் நான் தோண்டிக்கிட்டே இருக்கிறதில்ல. ஏன்னா அது கர்த்தருக்குரியவைகள். அது என் சொந்த மனைவியோடதாக இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளோடதாக இருந்தாலும் சரி, இல்லை சபையில் இருக்க ஏதோ ஒரு சகோதரராக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயம் என் காதுக்கு வருதுன்னா அதை போய் நான் ஆராயிர விரும்புகிறதே இல்லை. ஏன்னா அது கர்த்தருக்குரியவைகள். கர்த்தர் ஒருவேளை அதை ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா கூட அது 2 விஷயமாக தான் இருக்கும்னு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒன்று, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும், இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷன் அதில் தூக்கி போய் எடுக்கப்படணுன்றது தான் என்னோடய விருப்பமாக மாறணும். இல்லாட்டி அந்த விஷயத்துக்குள்ளே நான் 2வது விஷயம், அந்த விஷயத்துக்குள்ளே நான் போயிடக்கூடாதுன்னு எனக்கு பாடம் சொல்கிறதுக்கான விஷயமா இருக்குமே தவிர, அதை தாண்டி அதை போய் நான் தோண்டி எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறது, அது பரிசுத்தவானே கிடையாது. ஏன்னா மற்றவங்களோட பாவத்தை மறைக்கிறவன் பேர் தான் பரிசுத்தவான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதனால் இது வரைக்கும் நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன். கர்த்தர் எனக்கு அதை உதவி செஞ்சிட்ருக்காரு. இனிமேலும் இதில் வளரணும்னு விரும்புகிறேன். இதை நான் சும்மா சொல்கிறதில்ல, நான் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி லாங் வேன்னு கர்த்தர் அடிக்கடி என் காதில் சொல்லிகிட்டே இருப்பார். நீ இது வரைக்கும் வந்திருக்கதே லாங் வேன்னு சொல்லுவார், இனி போக வேண்டியதும் லாங் வேன்னு சொல்லுவார். அதை நான் நிறைய யோசிச்சிருக்கேன். இந்த கோவத்தை ஜெயிக்கிறது, பாவத்தை ஜெயிக்கிறதுலாம், கோவத்தை ஜெயிக்கிறதுலாம் ரொம்ப லாங்காக ஓடி வந்திருக்கேன், இன்னும் ஓட வேண்டியது இருக்குதுன்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் அதை நான் இன்னும் லாங் வே எனக்கு இருக்குது. கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்குது. பிரைஸ் தி லார்ட். தேவன் தந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, நான் என் பிதாவை கற்பனையை கை கொண்டது போல் நீங்களும் என்னுடைய கற்பனையை கை கொண்டுங்கள். அப்போ தேவன் நம்ம சபை மூலயமா, நம்ம சகோதரர் மூலியமாய் பேசின வார்த்தைகளுக்காகவும் நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். அந்த வார்த்தைகளையும் ரொம்ப கவனமாய் அந்த வார்த்தையெல்லாம் நான் கை கொண்டு தேவன் எனக்கு வாழ உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். யோவான் 15ஆம்
அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், நானே செடி, நீங்கள் கொடிகள், என்னிலே நிலைத்திருங்கள், அப்போ மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னார். இப்போ அவரில்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் போக வேண்டும். அவரோடு நான் அந்த ஒரு எப்படி அந்த செடி அந்த கொடி அதில் சீர்படுத்தி, அந்த பிரதர் அதை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் சீர்படுத்தி நல்லா அந்த செடி அந்த நீர் உள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணிலாம் அழகாக அது போய் பாயும். அதுபோல் தான் நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நான் அவருடைய சமூகத்துக்கு நான் போக வேண்டும். அவர் சமூகத்துக்கு போய் நான் சீர்படுத்தி, நான் ஒரு என்னை தாழ்த்தி அவருக்கு முன்பாக நான் சிறப்படுத்தி அப்படி ஒவ்வொரு நாளும் இயேசு ஆண்டவரே எனக்கு வாழ உதவி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படியே தேவனுக்கு முன்பாக வாழக்கூடிய வாழ்க்கை மனுஷருக்கு முன்பாக இல்லை. நம்ம இந்த சபையில் கேட்ட வார்த்தையின்படி நம்ம வெளியில் உலகத்துக்குள்ளே போகும்போது எல்லாமே தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம், மனுஷனுக்கு முன்பாக இல்லை. அப்போ தேவனுக்கு முன்பாக நம்ம பயந்து அவருடைய சொன்ன வார்த்தைகளை நம்ம கை கொண்டு நம்ம நடக்க வேண்டும். சூழ்நிலைகள் நிறையா இருக்கலாம். ஒரு பக்தன் சொல்வார், பறவைகள் எனக்கு மேலே போகிறதுக்கு நான் அனுமதிக்கலாம், அது உள்ளே கூடு கட்டுறதுக்கு நான் அனுமதிக்கக்கூடாது. ஸோ எத்தனையோ உலகத்தில் உள்ள சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் எனக்குள்ளே அது கூடு கட்டி குஞ்சு கட்டி படித்து அனுமதிக்கக்கூடாது. காட் அதெல்லாம் நான் அகற்றி தேவனுக்கு முன்பாக ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தேவன் அப்படி எனக்கு உதவி செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படி நடக்க எனக்கு உதவி செய்வார்னு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். ஆமேன். தேவன் சபையில் பேசின அவருடைய எச்சரிப்பான வார்த்தைக்காகவும் அவருடைய சுவிசேஷத்தை எனக்கு அறிவித்ததற்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஏசாயா 5 ஆரம்பத்தில் படித்தது போல் என்னை ஆண்டவர் அவருடைய தோட்டமாக மாற்றி இந்த பூமியில் அவருடைய இயேசு கிறிஸ்துவை தகப்பன் எனக்காக விலைக்கிரயமாய் அவருடைய ரத்தத்தினால் என்னை மீட்டு கொண்டு இந்த உலகத்தில் என்னை வாழ வச்சிருக்கிறாருன்றப்ப அது ஏதோ என்னுடைய சுய சித்தம் செஞ்சு நான் என் இஷ்டத்துக்கு வாழ்ந்து நான் ஜாலியாக இருந்துட்டு நான் போகணும் அப்படின்றதுக்காக கிடையாது. அவருடைய நாமம் மகிமைப்படணும், அவருக்கு சுகந்த ஒரு தோட்டமாக, அவருக்கு அந்த கனி தருகிற ஒரு தோட்டமாக நான் வளரணும் அப்படின்றதுக்காக தான் எனக்காக எத்தனையோ காரியங்களை என் லைஃப்பில் செய்கிறாரு. அடுத்து தோன்றாரு, ப்ரூன் பண்ணுறாரு, எனக்குள்ளேருந்து வெளியே வரக்கூடிய தேவையில்லாத சில காரியங்கள் வரும்பொழுதெல்லாம் அதெல்லாம் வெட்டி எடுக்கிறார். ஆமாம், அதுக்கு அடுத்து அப்படி இல்லாதவர்களை என்ன செய்வார்ன்றதை படிக்கிறப்ப அதெல்லாம் படிக்கும்போது ஆண்டவரே என் லைஃப்பில் அப்படி நடந்துடக்கூடாதுன்ற ஒரு பயம் தான் என் இதயத்தில் வந்தது. ஆண்டவரே நான் கணித்தராமல் வாழ்ந்து நீங்கள் என்னை எதுக்காக இந்த பூமியில் வச்சுருக்கிறீங்களோ அதை நான் மறந்துட்டு என் சுய சித்தம் செய்கிறதுக்கும் நான் ஜாலியாக இருக்கணுமோ, நான் ஏதோ செய்கிறதெல்லாம் செஞ்சு நான் போயிட்டு கடைசியில் நீங்கள் இப்படி ஒரு இடத்துல நான் போய் உங்களுடைய கரத்தெல்லாம் எனக்கு நேர்ந்துடக்கூடாது. முடிய சுற்றி இருக்கிற வேலையை எடுத்துருவேன், நான் ப்ரூன் பண்ணுறதை நிப்பாட்டிடுவேன், நான் உன்னை சுற்றி தோன்ற காரியங்களை நிப்பாட்டிடுவேன். எப்படி ஒரு தோட்டத்தை ஒரு கார்டனர் பராமரிப்பாரோ அந்த பராமரிப்பு எல்லாம் என் லைஃப்பை விட்டு போயிருச்சுன்னா என் லைஃப்பில் செக்யூரிட்டியாக இழந்துருவேன். என் சுயசித்தம் வேணால் செஞ்சிடலாம், மனுஷன் பறவையில் நல்லா வேணால் வாழ்ந்துடலாம், ஆனால் என் ஆத்மா அழிந்து போயிடும் அப்படின்ற ஒரு தெய்வ பயத்தையும் நான் இருதயத்தில் ஆழமாக பெற்றுக்கொண்டேன். அதில் இன்றைக்கி நம்ம கேட்டது போல் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற அந்த காரியங்களை கொடுத்து பேசும் பொழுதும் எல்லா காரியங்கள்லையுமே சில இடத்துலையுமே கொஞ்சத்தில் உண்மையாக இருந்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். நிறைய காரியங்கள் பெரிய காரியங்களுக்கோ வெளிப்பிரகாரமான பாவத்துக்கோ போகாமலே கொஞ்சத்தில் இருக்கும்போதே நம்ம அதை சீரியஸாக எடுத்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வெளியே பெரிய காரியமாக வராதபடி பாதுகாத்து கொள்ள முடியுன்ற அந்த சுவிசேஷம். இச்சைக்கு நான் இடம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த இச்சையானது கர்ப்பம் தரித்து கர்ப்பத்திலேருந்து வரக்கூடியது தான் பாவமாக வருது. அப்போ நான் சாதாரணமான ஒரு இச்சையாக வரும்பொழுதே அதை நான் கட் பண்ணி எடுத்துடணும் அப்படின்ற ஒரு எச்சரிப்பையும் அதுலேயே எடுத்துட்டோம் அப்படின்னா பெரிய காரியத்துக்கே நம்ம போக தேவையில்லை. சின்னதுலேயே எல்லாமே ஈஸியாக கட்டாகி நான் ஆண்டவரை போல் ஒரு வாழ்க்கையை வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளார நம்ம முன்னேறி நடக்க முடியுன்ற அந்த ஒரு சுவிசேஷத்தை நான் இன்றைக்கி பெற்றுக்கொண்டேன். அதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவரை ஒரு சம்பவம் ஞாபகம் வந்தது. நம்ம கேட்டது போல் நம்ம இந்த 2 குரல் நமக்கு எப்பயுமே கேட்கும் அப்படின்ற ஒரு சில காரியத்துலேயும் ஒரு திருட்டு தண்ணீர் தித்திக்கும்ன்ற ஒரு காரியம் வருது. அது போலவே இந்த உலகம் எப்பயுமே அந்த கணித்தராத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக பிசாசு என்றைக்குமே ஒரு குரலையும் வைக்க தான் செய்கிறான். அதில் எக்ஸாம்பிளுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் முன்னாடி ஒரு இடத்துல வெளியே போயிருக்கும் பொழுது
வேறு ஒரு ஊரில் நடக்கும்போது ஒரு கீழே வந்து ஒரு சின்ன ஒரு பொம்மை கீழே தரையில் கிடந்தது. அந்த தரையில் கடந்த பொம்மையை எடுத்து நான் எடுக்கலை, இன்னொருத்தர் எடுத்துகிட்டு இதை உங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணலாம், இது கீழே தான் கிடந்துச்சு, ரொம்ப நல்ல டாய், மினியேச்சர் டாய்ன்னு சொல்லுவாங்க. அது மினியேச்சர் டாய், இது ரொம்ப நல்ல டாய், இது நீங்கள் உங்கள் குழந்தைக்கு பயன்படுத்தலாம், நீங்கள் வந்து அவங்களுக்கு விளையாட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது எனக்கு அப்போ ஒன்றும் தெரில, கீழே கடந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்தேன். உடனே இருதில் வந்து ஆவியானவர் கன்வீட் பண்ணது வந்து இது அநீதியான ஒரு செயல் அப்படின்றத கன்வீட் பண்ணார். உடனே கன்வீட் பண்ண உடனே அடுத்த ஒரு சம்பவமும் எனக்கு நினைவுக்கு வந்தது. ஜோனாவோட வாட்டர் பாட்டிலோட மூடி ஒரு நாள் ரோட்டில் கீழே விழுந்துருச்சு. விழுந்த உடனே நான் விட்டுட்டு விழுந்தது எங்கே விழுந்துருச்சுன்னு எனக்கு தெரியல, வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் தான் அங்கே தான் விழுந்திருக்கும் போல் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப வந்து அந்த இடத்துல போய் நான் தேட போயிருந்தேன். ஆனால் அந்த இடத்துல வேறு ஏதோ வண்டி ஏதோ ஏறி அந்த மூடி உடஞ்சிருச்சு. ஆனால் இது நடந்து முடிஞ்சிருச்சு, அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இந்த சம்பவத்தையும் எனக்கு திரும்ப அந்த நேரத்தில் ஞாபகம் வந்துச்சு. யாரோ ஒருத்தவங்க கீழே போட்டு போயிருக்காங்க, அது யாரோடதோ இல்லை, வேறு யாராவது எடுத்துக்குவாங்க. இன்னொரு குரல் வந்து எல்லாமே அப்படி தான் சொல்லுது, அதாவது வேறு யாராவது கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல, நீ எடுத்துகிட்டு போனால் வேறு யாராவது எடுப்பாங்க, அதுக்கு நீ எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லுது. ஆனால் இது இல்லை, ஞானமான ஒரு குரல், ஆண்டவர் ஆவியானவர் கன்வீட் பண்ணது என்னென்னா இது அநீதி, இதுவும் பொருளாசை தான், இந்த ஒரு காரியத்தை எடுக்கிறதும் ஒரு பொருளாசை தான், இது ஒன்றுக்கு இல்லாத ஒரு காரியத்தை நீ இச்சிக்கிற. திருட்டு தண்ணீர் எப்பவுமே தித்திக்கு தான் செய்யும். அந்த இடத்துல ஒரு திருட்டத்தை ஒருத்தர் ஏதோ நமக்கு இல்லாததோ ஒன்று எடுத்து நம்ம சொந்தமாக்கிக்கிட்டோம்னா அது ஒரு தித்திப்பு இருக்கும். ஆனால் அதோட முடிவோ அழிவுக்கு தான் இருக்கும். ஆனால் சின்ன காரியமாக இருந்தால் கூட அதில் உண்மையாக இருக்கணுன்றதையும் அன்றைக்கி ஆண்டவர் வந்து எனக்குலேருந்து வெளியே வந்த தேவையில்லாத ஒரு சின்ன ஒரு தாட்டை கூட வந்து ப்ரூன் பண்ணி எடுத்துட்டார். அப்படியே ப்ரூன் பண்ணி எடுத்து உடனே கீழ்ப்படிஞ்சிட்டேன். ஆண்டவர் இது வேண்டாம், எனக்கு இது இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு காரியம் வேண்டாம்னு சொல்லிட்டு எந்த இடத்துல விழுந்ததோ அந்த இடத்துலேயே போய் அதை வச்சுட்டு நான் திரும்பியும் நடந்து போயிட்டேன். இப்படி எல்லா காரியங்களையும் இது ஒரு பொருளாசைன்றது எந்த ரூபத்துலையும் வரலாங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அதே போல் எல்லா காரியங்கள்லையும் சரி, பாலியல் இச்சையாக இருக்கட்டும், இதயத்தில் வரக்கூடிய எரிச்சலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நான் வந்து ஒரு சின்ன காரியமாக இருந்தால் கூட அதில் உண்மையாக இருந்து, ஆண்டவரே இது உங்கள் பிரியமில்லாத காரியம், இந்த இடத்துல நான் வந்து ஈஸியாக ஒரு பொய் சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் இந்த பொய் சொல்கிறது எஸ்ஸுக்கு எஸ் சொல்லு, நோக்கு நோ சொல்லி நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நான் உண்மையை தான் பேசணும். இந்த இடத்துல சின்ன ஒரு அநீதி கூட செய்ய முடியாது அப்படின்ற ஒரு பயபக்தியும் இதயத்தில் எப்பொழுதுமே இருக்கணும். ஏன்னா ஜீசஸ் சொன்ன வார்த்தை, நீங்கள் கொஞ்சத்தில் அநீதியாக இருந்தீங்கன்னா அநேகத்தில் அநீதியாக இருந்தீங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்கும் போது இன்னும் தெய்வ பயம் தான் அதிகமாகுது எனக்கு. நான் கொஞ்சம் தானே அநீதி செய்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கொஞ்சத்தில் அநீதி செஞ்சேன்னா அநேகத்தில் நீ அநீதி செய்கிறவனா தான் இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லா காரியங்களையும் நான் சின்ன விஷயமா இருந்தாலும் நான் உண்மையாக இருக்கணும். பொய் சொல்கிறது விளையாட்டு கிடையாது. நான் சும்மா எஸ் நோன் மாற்றி பேசிட்டு போயிடலாம், ஆண்டவர்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. எல்லா இடத்துலையுமே நான் வந்து உண்மையாக இருக்கணும். சின்ன விஷயமா இருந்தாலும் நான் உண்மையாக இருக்கணும்னு நான் செய்கிற வாழ்க்கை. நீ எப்பயுமே இந்த சின்ன காரியம் தெய்வ பயத்தில் நடந்து போகும்போது பரலோக ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுங்கள் இருக்கு. அப்போ எல்லாத்துலேயும் அவருடைய நீதியை செய்யணுன்ற ஒரு வாஞ்சை அவருக்கு கனித்தந்து வரக்கூடிய ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமாகுதலுக்குரிய ஒரு மேன்மையை நீங்கள் நான் அதிகமாக இன்றைக்கும் வேத சபையிலேருந்து நான் கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு நாள் என்னை அப்படி பரிசுத்தப்படுத்தி இயேசுவை போல் அந்த மாறுகிற ஒரு வாழ்க்கையில் மேலே தெரிகிற துரும்பெல்லாம் வெட்டி சில சமயம் அப்படி வரது இயல்பாக இருந்தாலும் உடனே அதை ஆண்டவர் சமூகத்தில் கழுவி, அவருடைய வெளிச்சத்தில் கழுவி ஆவியானவர் கன்வீட் பண்ணும்போது அதை உடனே மனம் திரும்பி அதை சரி செஞ்சுக்கிட்டே போக ஆண்டவர் போல் ஒரு மாறுற ஒரு வாழ்க்கையில் இன்னும் முன்னேறி போய்கிட்டே இருப்பேன்ற ஒரு சுவிசேஷத்தை ஆண்டவர் எனக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இப்படி ஒவ்வொருவரும் நம்ம எல்லா காரியங்களையும் சின்ன காரியமாக இருந்தால் கூட அது உண்மையாக இருந்து, கொஞ்சம் புளித்த மாவு கூட அநேக மாவை புளிக்க செஞ்சிருன்றது போல் சின்ன புளித்த மாவை கூட என் லைஃப்பில் நான் அனுமதிக்காமல் எல்லாத்துலேயும் நான் பெர்ஃபெக்டாக இருந்து சின்ன காரியத்தை கூட சீரியஸாக எடுத்து நம்ம எல்லாருமே அப்படி வாழ்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. நம்ம எல்லோரும் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மதிய வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்து அப்பா, நீங்கள் ஆண்டவரே நீர் எங்களை இந்த பரிசுத்தமாய் வாழும்படியாகவும் பிரியமாய் வாழும்படியாகவும் உங்கள் சித்தம் செய்யும்படியாகவும் ஆண்டவரே கனி தரும்படியாகவும் எங்களை தோட்டமாக நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அப்பா, நீர் எங்கள் தோட்டக்காரராக இல்லாவிட்டால் நாங்கள் பிடுங்கப்பட்டு போய்விட்டோம் என்றால் எங்கே ஆண்டவரே போக முடியும்? நீரே எங்கள் மத்தியில் வாசமாக இருந்து நீர் எங்களோடு இருந்து எங்களை எப்பொழுதும் நீர் எப்படி சீர்படுத்தி வழி நடத்தி வரீங்களோ, நல்ல ஒரு தோட்டக்காரராக எங்களை நடத்துகிறீங்களோ, அதுக்கு நாங்கள் எங்களை ஒப்படைத்து ஆண்டவரே நல்ல கனிகளை தருகிறவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யுங்க. அப்படி உதவி செய்வீங்களே, அதற்காக நன்றி. நம்முடைய கருத்தில் முற்றிலுமே அர்ப்பணிக்கிறோம். இன்னும் அதிகமாக எங்களை தெய்வ பக்திக்கு நேராக பரிசுத்தத்துக்கு நேராக வழி நடத்துங்க. இப்படி செய்வீங்களே, அதற்காக நன்றி. சபையார் எல்லோரும் ஆண்டவரே நம்முடைய வருகைக்கு ஆயத்தமுள்ள ஒரு புத்தியுள்ள கன்னிகைகளாக நாங்கள் எல்லாரும் காத்திருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்வீங்களே, அதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.